ஹாய் ஆர்மீஸ், நான் உங்கள் மினி. இன்றைக்கி வந்து மேரிட் டு மை எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படிங்கிற ஜிமினோட ஒரு ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் பண்ணிக்கோங்கடா. நான் மார்னிங்கே போடலான்னு பார்த்தேன், பட் சம் ப்ராப்ளம்ஸ்னால இந்த வீடியோ ஆன் ஆகலை, டவுன்லோட் பண்ண முடியல. கடைசியில் நான் டெலீட் பண்ணிட்டு ரிட்டன் ரெக்கார்ட் பண்ணுறேன். ஸோ கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்குது. என்ன பண்ணுறேன்னு எனக்கும் புரியல. நம்ம ஆல்ரெடி பண்ண வேலையை திருப்பி திருப்பி நம்மளே பண்ணோம், நமக்கே கொஞ்சம் கடுப்பாக இருக்கும்ல, அப்படி தான் இருக்குது. அல்லாமல் அந்த எபிசோடு எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்துச்சு. ஆனால் திருப்பி அதே அளவுக்கு என்னால் கொடுக்க முடியுமா அப்படிங்கிறது எனக்கும் தெரிலடா. சரி பாருங்கள், நல்லா இருக்காதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். டிஸ்க்ளைமர் ஸ்க்ரீன் அண்ட் டிஸ்கிரிப்ஷன் லிமிக்கு. ஸோ ஃபுல்லாக படிச்சுட்டு நல்லா படிச்சுட்டு ஓகே நான் மட்டும் ஸ்டோரிக்குள்ள வாங்க. இது ஜஸ்ட் இமேஜினேஷன் ஸ்டோரி. ஸோ அதை மைண்டில் வச்சுட்டு மட்டும் ஸ்டோரிக்குள்ள வாங்க. ஓகேவா? ஓகே வாங்க டேரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங் சீன்லேயே பார்த்தா ஒரு பொண்ணுக்கு வந்து அவங்க அப்பா சாப்பாடு ஊட்டி விட்டுட்ருக்காரு. அப்பா லேட் ஆகுது, ப்ளீஸ் விடு, இதை நான் சாப்பிட்டு போனேன்னா கண்டிப்பாக லேட் ஆயிரும். அப்பா அவனுக்காக குறுக்கு வழியில் கண்டுபிடிச்சிட்டு ஸோ என் பொண்ணு வந்து சாப்பிட்டு போடுவான். சமத்து பிள்ளைல அப்படி சொல்லிட்டு ஊட்டிக்கிட்டு எல்லா சாப்பாடும் ஊட்டிட்டாங்க. இப்போ பார்த்தா மணி வந்து 8:45, அவளுக்கு 9 மணிக்கு ஸ்கூலு. பாரு டைம் பாரு, சரி சரி தங்கல அப்படி சொல்லணும். சரி போகிறேன் அப்படி சொல்லிட்டு அவள் வந்து பேக்கை மாட்டிக்கிட்டு வெளியே வரா. பாப்பா இங்கே பாரு, நீ போனிட்டேலே போடலை. ஐயோ அப்பா, இதை ஏன் மறந்த, போட்டு விடு அப்படின்னு சொல்லிட்டு அவளும் தலையை காட்டுறா. அவங்க அப்பா அழகாக போனிட்டெல்லாம் அவளுக்கு போட்டு விட்டு ஓகே டன் கிளம்புறீங்களா? சரி அப்படி சொல்லிட்டு அவள் நின்றுட்டுருக்கா. அவங்க அப்பா வீடெல்லாம் லாக் பண்ணிட்டு அவளை பார்க்குறாரு. உடனே அந்த பையன் ஓடி வந்து அவங்க அப்பா ஹக் பண்ணி சீக்கில் கிஸ் பண்ணிட்டு பாய்ப்பா லவ் யூப்பா அப்படி சொல்லிட்டு அவள் குடுன்னு ஓடுறா. அவள் போனிட்டேல் குதிச்சு அதுவும் ஆடிக்கிட்டே இருக்கு. அந்த பர்சன் சிரிச்சிட்டே வந்து அவங்க ஒரு சைடு நடக்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்படியே வந்து நம்ம ஜிமின் சைட் பார்த்தா ஜிமின் வந்துட்டு இப்போ தான் அழகாக கிளம்பிட்டுருக்கான். அவன் வந்து கோட் ஷூட் போட்டிருக்கான். அந்த ரோலெக்ஸ் வாட்ச் எடுத்து கட்டிட்டு அவனோட ஷூலாம் எடுத்துகிட்டு போகிறான். செம்மையாக இருக்கான். செம்ம கெத்தாக வந்து ஸ்டெப்ஸில் இறங்கி வரான். கீழே பார்த்தா அங்கே நிறைய பேர் நின்றுட்டுருக்காங்க. எல்லாருமே ஜிமினை பார்த்தோன்னு லைட்டாக பவ் பண்ணுறாங்க. ஜிமின் சின்னதாக ஸ்மைல் பண்ணிட்டு வந்து உட்காரான். அவனுக்கு ஒரு 2 பேர் சேர்ந்து சாப்பாடெலாம் எடுத்து வைக்கிறாங்க. அவன் சாப்பிட்டுட்டு அவன் வாட்சில் பார்க்குறான். டைம் ஆயிடுச்சு. அவன் டக்குன்னு எழுந்திரிச்சிட்டு அவன் பாட்டு ஹேண்ட்லாம் வாஷ் பண்ணிட்டு வெளியே வரான். அங்கே ஒரு 4-5 கார் நிற்கிது. ஜிமின் வந்துட்டு அதில் ஒரு காரை செலக்ட் பண்ணிட்டு ஏறி உட்காரான். அதுக்கப்புறம் அந்த காரை எடுக்கிறாங்க. கொஞ்சம் தூரம் தான் வந்துட்டு இருந்திருப்பான். கரெக்டாக அவனுக்கு கால் வருது. அந்த ஃபோனை வந்துட்டு அவன் அட்டன் பண்ணுறான். அதில் பேசுகிறது ஜேகே தான். என்ன மச்சான் வந்துட்டியா? ஆந்தி வேடா. டே இவ்வளோ லேட்டாவா? நான் உன்கிட்ட என்ன சொன்னேன்? மீட்டிங் 9 மணிக்குன்னு சொன்னேன். மணி எத்தனைன்னு தெரியும்ல? 8:45. இன்னும் 1/4 மணி நேரம் இருக்குது, நான் வரேன். டே 1/4 மணி நேரம் இருக்குது சரி, சிக்னல் போடுவாங்கல்ல இப்போ வரிசையாக எல்லா இடத்துலையும் சிக்னல் விழுகும். நின்று நீ வரப்போகிற பாரு. அதெல்லாம் நான் கரெக்டாக வந்துடுவேண்டா அப்படி சொல்லிட்டு ஜிமின் ஃபோனில் பேசிகிட்டு இருக்கான். கரெக்டாக சிக்னல் போட்டாங்க. ஐயோ அப்படிங்கிற மாதிரி ஜிமினுக்கு லைட்டாக தான் இருக்குது. ஜிமின் கார் தான் பட் ஃபஸ்ட்டில் நிற்கிது. ஃபோனில் ஜேகே வந்துட்டு அப்படியே ஒவ்வொன்றா எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டே இருக்கான். ஜிமின் வந்து அவனோட சைடில் இருக்க விண்டோ ஃபுல்லாக இறக்கிட்டு அப்படியே வேடிக்கை பார்த்துட்ருக்கான். கரெக்டாக அவன் பார்க்குறப்ப சிக்னல் முடிய போகுது அப்படின்ற டைமில் ஒரு பொண்ணு ரொம்ப க்யூட்டாக அவள் போனிட்டெல்லாம் குதிச்சிட்ருக்கு. அவள் பேக்கும் குதிச்சிட்ருக்கு. அவள் குடுன்னு ஓடி வரா. அப்படியே பார்க்க அவளுக்கு அவ்வளோ அழகாக இருக்கா. அவள் அப்படியே ஜிமின் பார்த்துட்டே இருக்கான். அந்த பொண்ணு குதிச்சு அழகாக ரோடை கிராஷ் பண்ணி போயே சேர்ந்துட்டான். ஜிமின் ஐஸ் ஃபுல்லாக அந்த பொண்ணு மேலேயே தான் இருக்குது. அவன் அப்படியே ஷாக்கில் பார்க்குறான். நெக்ஸ்ட் வந்துட்டு அந்த காரை எடுத்துட்டாங்க. அந்த சைடு போங்க சார், பட் டைம் ஆகுது. சரி போங்க அப்படி சொல்லிட்டு ஜிமினும் சைலண்ட்டாக இருக்கான். அதுக்கப்புறம் அந்த கார் வந்து கரெக்டாக அவனோட ஆஃபீஸில் நிற்கிது. ஜிமின் வந்து அந்த கார்லேருந்து இறங்குறான். எல்லாருமே ஜிமினுக்கு பவ் பண்ணி குட் மார்னிங் சார் அப்படி சொல்லிட்டு விஷ் பண்ணிகிட்ருக்காங்க. அவன் சின்னதாக ஸ்மிக்கன்ஸ் ஒரு ஸ்மைலோட அவன் பாட்டுக்குள்ளே வரான். கரெக்டாக அந்த மீட்டிங் ரூம்குள்ளே வரான். அங்கே ஒரு 4-5 பேர் இருக்காங்க. அங்கே இருக்க எல்லாருமே ஜிமினை பார்த்தோன்னே எந்திரிச்சிட்டு குட் மார்னிங் சார், குட் மார்னிங் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் போய் உட்காரான். ஜேகே பார்த்துட்டு இந்த ஃபைல் தாண்டா அப்படி சொல்லிட்டு ஃபைல்லாம் கொடுக்குறான். ஓகே மீட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணலாம்ல? எஸ் சார் அப்படி சொல்லிட்டு உடனே மீட்டிங்கே ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அங்கே இருக்க எல்லாருக்கும் ஜிமினை விட ஏஜ் அதிகம். பட் அவன் கால் மேலே கால் போட்டு அவ்வளோ கெத்தாக உட்காந்து அந்த மீட்டிங்கை பார்த்துட்ருக்கான். எக்ஸ்பிளைன்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. அவனுக்கு அப்போ தான் டக்குன்னு வந்துட்டு அந்த பொண்ணை பார்த்த செகண்ட் ஞாபகம் வருது. ஜங்குக்கா என்ன ஜிமின் அப்படி சொல்லிட்டு ஜங்குக்கு பார்க்குறான். மீட்டிங் முடிட்டு பேசிக்கலாம். ஓகே அப்படி சொல்லிட்டு 2 பேரும் சைலண்ட்டாக இருக்காங்க. அந்த டோர் வந்துட்டு பொறுமையாக ஓப்பன் ஆகுது. ஜிமின் வந்துட்டு இந்த டைமில் யார் அப்படி சொல்லிட்டு பார்க்குறான். அங்கே பார்த்தா ஒரு பர்சன் வந்துட்டு முன்னாடி கையில் ஒரு ஃபைல் வச்சுட்டு சாரி கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஜிமின் அவன் வாட்சில் பார்க்குறான். 5 செகண்ட்ஸ் லேட்டு. ஜிமின் நோ ரெஸ்பான்ஸ். அவன் அந்த ஃபேஸே பார்த்துட்ருக்கான். இல்லை வாங்க. ஜங்குக்கே ஷாக்கு. ஏன்னா மீட்டிங்கு லேட்டாக வந்துட்டா ஜிமின் யாரையுமே உள்ளே விட மாட்டான்.
அந்த பர்சனை வாங்கன்னு சொல்கிறானேன்னு சொல்லிட்டு ஜிமினை பார்த்துட்டு அவன் ஓகே அப்படி சொல்லி அவனும் விட்டுட்டான். அந்த பர்சன் வந்து உட்காந்துட்டு சாரி அப்படி சொல்லிட்டு எல்லாருக்கும் அப்படியே நார்மலாக சாரி கேட்குறாங்க. இட்ஸ் ஓகே அப்படி சொல்லிட்டு எல்லோரும் அந்த ஃபைல் தான் பார்த்துட்ருக்காங்க. ஒவ்வொன்றா எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த பர்சனை போய் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. இந்த ப்ராஜெக்ட் தான் நல்லாயிருக்கு அப்படின்ற அப்படி சொல்லிட்டு ஜங்குக்கும் ஜிமின் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்புறம் ஓகே அப்படி சொல்லி எல்லோரும் ஃபைனல் பண்ணிட்டாங்க. ஜிமின் வந்து அங்கே எந்திரிச்சு நிற்கிறான். அங்கே இருக்க எல்லாருமே ஜிமின் எந்திரிக்கவும் டக்குன்னு எந்திரிக்கிறாங்க. இல்லை உட்காருங்க. ஓகே சார் அப்படி சொல்லிட்டு எல்லோரும் உட்காராங்க. ஜிமின் எல்லாரையும் பார்த்துட்டு எல்லாரோட ப்ராஜெக்ட்டும் சூப்பராக இருந்துச்சு. பட் என் கம்பெனிக்குன்னு ஒரு இந்த ப்ராஜெக்ட் செட் ஆகும் அப்படின்னு சொல்லி எனக்கு மைண்ட் செட் ஆனது கிம்மோட ப்ராஜெக்ட் தான். எல்லாருமே வந்துட்டு கிளாப் பண்ணுறாங்க. கிம் வந்து லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு தேங்க்யூ அப்படின்னதுக்கப்புறம் ஓகே உங்கள் ப்ராஜெக்ட் ஃபைனல். ஸோ மற்றவங்க ஓகே சார் நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கிளம்பிட்டாங்க. ஜிமின் வந்து உட்காந்துருக்கான். ஆப்போசிட்டில் வந்து அந்த கிம் உட்காந்துருக்காங்க. ஜிமின் வந்து எந்திரிச்சு கிம் கிட்டே போனால் கிம்மும் எந்திரிச்சு சைலண்டாக நிற்கிறாங்க. ஜிமின் டக்குன்னு ஹக் பண்ணிட்டு டே மச்சான் நீங்கடா இங்கே ஜங்குக்கு வந்துட்டு சைலண்ட்டாக பார்த்துட்ருக்கான். அவனுக்கு யாருன்னு தெரியல. ஸோ அவன் சைலண்ட்டாக தான் பார்த்துட்ருக்கான். அதுவாடா இந்தியாவில் தான் இருந்தேன். பட் ப்ராஜெக்ட் விஷயமா இங்கே வர மாதிரி இருந்துச்சு. அதான் நான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் சொன்னாங்கடா நீ இந்தியாவில் இருக்கேன்னு. சடனாக ஒன்று பார்க்கவும் நல்லா செம்ம ஷாக் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா ஜிமின் வந்து ஜங்கு கிட்ட கையை கட்டி இவன் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் தெரியுமா, நான் இவனும் 12th வரைக்கும் ஒன்றா தான் படித்தோம். பட் காலேஜுக்கு சார் வந்துட்டு இந்தியா போயிட்டார். கேட்டால் பேரண்ட்ஸ் இந்தியாவில் இருக்காங்கடா, நான் ஜஸ்ட்டு ஸ்டடீஸ்க்காக வந்தேன், ஆனால் இங்கே ஃபீஸ் அதிகமாக இருக்குடா அப்படி இப்படி நீ ஏதோ போய் சொல்லிட்டு ஓடி போயிட்டான். நான் டே உண்மை தானடா அப்போ அப்படின்னானு. ஆமாம் அப்படி சொல்லிட்டு அப்புறம் இப்போ மட்டும் வந்திருக்க, இப்போ என்ன பண்ணுறது, என் பொண்ணு கூட இந்தியாவில் தான் இருந்தேன். பட் இந்த ப்ராஜெக்டுக்காக நான் இங்கே வர வேண்டியதாகிடுச்சு. சரின்னு சொல்லிட்டு எனக்கு அப்போயும் வந்துட்டு அவள் இருக்காளேன்னு சொல்லி தோணுச்சு. அவள் தான் இல்லைப்பா நம்ம போகலாம்ப்பான்னு சொல்லி அடம் பிடிச்சி என்னை கூப்பிட்டு வந்துட்டான். பொண்ணு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு மிஷா ஷாக்கா ஜிமின் கேட்குறான். பொண்ணு இருக்காவா? டே நம்ம வயசை யோசிடா, என் பொண்ணு 12th படிச்சுட்டு இருக்கா. ஜிமினுக்கு மிஷா ஷாக்கு. எது உன் பொண்ணு 12th படிக்கிறாளா? ஆமாம் அப்படி சொல்லிட்டு எல்லோரும் பேசிகிட்டு இருக்காங்க. கரெக்டாக வந்து பார்த்தா டேவோட ஃபோன் ரிங் ஆகுது. டே வந்து ஃபோன் அட்டன் பண்ணுறான். அப்பா என்னாச்சோ அப்பா இன்றைக்கி ஆஃப் டேவை ஸ்கூல் விட்டுட்டாங்கப்பா, நான் வீட்டுக்கு வந்துட்டேன், எங்கள் வீடு லாக் ஆகிருக்கு, நீ வரலையா? எனக்கு ஃபுல் டே ஆஃபீஸ். இது அப்போ பசிக்குதுப்பா, டிஃபன் பாக்ஸ் இருக்குல்ல, நீ வீட்டை ஓப்பன் பண்ணி போய் சாப்பிடு. சரி எப்போ வருவேன் சொல்லு. நான் வர ஈவினிங் ஆகும். ஈவினிங்னா 4 மணி. ஐயோ 4 மணிக்கு தான் வருவியா? ஐயோ அப்பா என்னப்பா. என்னம்மா ப்ளீஸ்டா போய் சாப்பிட்டுட்டு அப்பா வந்து 4 மணிக்கு டான் வந்துடுறேன். நீ 4 மணிக்கு வரலைன்னா நீ இருக்க இடத்துக்கு நான் வருவேன். ஸோ எனக்கு லொக்கேஷன் அனுப்பு. சரி அப்படி சொல்லிட்டு டேவை வந்து ஃபோன் வச்சுட்டு லொக்கேஷன் அனுப்புகிறான். என்னடா இல்லைடா அவள் வீட்டுக்கு வந்துட்டாலாம், அதான் சரின்னு சொல்லிட்டு காணாமேன்னு ஃபோன் பண்ணுறான். அதுக்கப்புறம் வந்துட்டு ஜிமின் வியை கூப்பிட்டு போய் அங்கே இருக்க எல்லாருக்குமே இன்ட்ரடியூஸ் பண்ணுறான். இவங்க தான் நம்மளோட நியூ பார்ட்னர் அப்படின்னு சொல்லி. அந்த மாதிரி அந்த டே போயிட்டுருக்கு. 3 மணிக்கே வந்து விட்டுட்டாங்க. பட் ஒயனுக்கு அதுக்கு மேலே வீட்டில் இருக்க முடியல. அப்பா என்னம்மா இப்போப்பா வருவேன். என் தங்கம் என்ன பண்ணுது? தங்கம் டிவி பார்க்குது, ஆனால் செம்மையாக போர் அடிக்குது. சரி அப்பா வந்துட்டுருக்கேன் ஆந்திவே. நிஜமாவா? நிஜமா அப்பா ஆந்திவே தான். ஓகே அப்படி சொல்லிட்டு அவனும் ஃபோன் வச்சுட்டா. கொஞ்ச நேரத்தில் டேவும் வந்து வீட்டுக்கு போயிருப்பான். வீட்டுக்கு போகணுன்னே வயனை பார்க்குறான். அவள் நல்லா ஒரு கிராப் டாப் போட்டு சின்னதாக ஒரு ஸ்கர்ட் போட்டுட்டு அவள் ஜாலியாக படுத்து டிவி பார்த்துட்ருக்கா. என் தங்கம் என்ன பண்ணுது? தங்கம் டிவி பார்க்குது அப்படி சொல்லிட்டு அவள் எழுந்திரிச்சு டிவியை பார்க்குறான். சீரியஸ் டேவை வந்து அவளை பார்த்துட்ருக்கா. சோஃபாலேருந்து எகிரி குதிச்சு ஓடி வந்து டேவை ஹக் பண்ணிட்டு உன்னை எவ்வளோ மிஸ் பண்ண தெரியுமா, 1 மணிக்கே விட்டுட்டாங்க, 2 ஹவர்ஸாக உன்னை வெயிட் பண்ணி உனக்காக நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். சரி சாப்பிட்டியா? அப்படி சொல்லிட்டு க்யூட்டாக பார்க்குறான். எங்கே டிஃபன் பாக்ஸ்? அது சிங்கில் போயிட்டு வேகம் பார்க்குறான். கொஞ்சோண்டு தான் சாப்பிட்ருக்கான். மீத சாப்பாடு அப்படியே கொண்டு போய் சிங்கில் போட்டா. ஏன் சாப்பிட்ல? அதுவா ஸ்கூல்லாம் கூட ஃப்ரெண்ட்ஸ் கூட சாப்பிடலாம், பட் வீட்டில் சாப்பிடவே பிடிக்கல. பிடிக்காது அப்படி சொல்லிட்டு டே அவளை கூட்டிகிட்டு போயிட்டு சூடாக சமைச்சு கொண்டு வந்து ஊட்டி விட்றான். சூடாக ஊட்டினா மேடம் சாப்பிட்ருவாங்க. ஸோ டே அதை ஃபுல்லாக ஊட்டி விட்டு அதுக்கப்புறம் தான் ஒன்று சாப்பிட்றான். நீ சாப்பிட்லையா? சாப்பிட்ல, டைம் ஆயிடுச்சு அதான் பண்ணிட்டேன். சரி இரு நான் அவனுக்கு ஊட்டி வரேன் அப்படி சொல்லிட்டு அவ்வளோ எடுத்துகிட்டு கொஞ்சமாக ஊட்டிகிட்டு இருக்கான். டேவை சிரிச்சிட்டே வந்து சாப்பிட்டுட்டு இருக்கான். அதுக்கப்புறம் 2 பேர் சேர்ந்து இன்றைக்கி தான் அந்த வீட்டுக்கே வந்திருப்பாங்க. அதாவது நேற்று நைட்டு வந்திருப்பாங்க. ஸோ எதையும் அரேஞ்ச் பண்ணல. ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒயனோட ரூமுக்கு போயிட்டு எல்லா திங்ஸையும் பார்த்து எடுத்து அரேஞ்ச் பண்ணுறான். எதை எங்கே வச்சா நல்லா இருக்குமோ அதை மாதிரி பார்த்து வச்சிட்ருக்கான்.
ஒயின் வந்து கூட எடுத்துகிற ஹெல்ப் தான் பண்ணிட்டுருக்கா. அப்போ ப்ளீஸ்ப்பா அந்த டாய்ஸை பெட்டில் வாங்கிக்கலாம். ஆல்ரெடி பெட்டு உனக்கே இடம் பத்தாது, இதில் டாய்ஸ் பரியா. அப்பா சரி இந்த ஒரு பொம்மை மட்டும் பெட்டில், ஓகே டன். சரி சொல்லிட்டு அவனும் எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறான். அப்பா அம்மாவோட ஃபோட்டோ 1 செகண்ட் அப்படி சொல்லிட்டு அவன் அம்மாவோட ஃபோட்டோ எடுத்து ஒயனோட ரூமில் ஒன்று மாட்டிட்டான். ஒன்றை கொண்டு வந்து ஹாலில் மாட்டிட்டான். இன்னொரு ஃபோட்டோவில் வந்துட்டு ஒயன் வந்து பிறந்து ஒரு 10 டேஸ் தான் இருந்திருக்கும். அந்த குட்டி பாப்பாவாக இருக்கப்ப அவங்க அம்மா தூக்கி வச்சுருக்காங்க. டே வந்து அவங்க அம்மாவோட ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணுற மாதிரி இந்த ஃபேமிலி ஃபோட்டோ அதை கொண்டு வந்து ஹாலில் மாட்டுறான். இன்னொன்றில் வந்துட்டு ஒயனோ அதுக்கப்புறம் வந்துட்டு டேவும் இருக்க ஒரு ஃபோட்டோ எடுத்து மாட்டுறான். அப்புறம் அவங்க அம்மாவும் டேவும் இருக்க ஒரு ஃபோட்டோ எடுத்து மாட்டுறான். நிறைய ஃபோட்டோஸ்லாம் அழகழகாக எடுத்து வச்சு மாட்டிகிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் வந்துட்டு எல்லாத்தையும் ஓரளவுக்கு அரேஞ்ச் பண்ணிட்டாங்க. எனக்கு செம்ம டயர்டாகிடுச்சு. அப்பா அவ்வளோதான், இதுக்கு மேலே பாடி தாங்காது அப்படி சொல்லிட்டு அவன் டமால்னு போய் சோஃபாவில் விழுவுறா. அதுக்கப்புறம் டீ சிரிச்சிட்டு சாப்பிட்லாமா? ஐயோ பாடி தாங்கப்பா, இந்த ஹெல்ப்பும் பண்ணாது. அப்பாவுக்கும் டயர்டாக இருக்குது, அப்போ போய் வெளியே சாப்பிட்லாம். சரி வா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர்த்துக்கும் இந்த ஊரை பற்றி பெருசாக எதுவும் தெரில. ஏன்னா டீ வந்து பல வருஷத்துக்கு முன்னாடி தான் இங்கே இருந்திருக்கான். ஸோ இப்போ தானே அவனும் வந்திருக்கான். அவனுக்கும் பெருசாக எதுவும் தெரில. பட் ஒயினை கூட்டிகிட்டு போய் நிறைய இடத்துல நிறைய விஷயம் அவளுக்கு வாங்கி தரான். 1-2 ட்ரெஸ்லாம் வாங்கி கொடுக்குறான். அதெல்லாம் சூப்பராக இருக்குது. அப்பா இந்த ட்ரெஸ்லாம் ரொம்ப சாஃப்டாக இருக்குது, உனக்கு இது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படி சொல்லிட்டு ட்ரெஸ் எல்லாம் வாங்கி கொடுத்து வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துட்டான். ஒயின் வரும்போதே பயங்கரமாக நடந்துருக்கு போதே தூங்கி விழுகிற, நடக்கும்போதே தூங்குறா. டீ சீரிச்சிட்டே வந்துட்டு அவள் தூக்கிட்டு வந்திருப்பான். மேடம் தூக்கிட்டு வரவும் வரும்போதே தூங்கியிருப்பான். அந்த பெட்டில் வடுக்க வச்சுட்டு அந்த பெட்ஷீட்டை பற்றி விட்டு பார்க்குறான். க்யூட்டாக குழந்தை தூங்கிட்டு இருக்கு. ஃபோரில் கிஸ் பண்ணிட்டு அவனுக்கு போய் அவன் ரூமில் படுத்துட்டான். அவன் ரூமில் கரெக்டாக அவனுக்கு ஆப்போசிட்டில் அவனோட ஒய்ஃப் ஃபோட்டோ வந்து மாட்டி வச்சுருப்பான். ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன்டி, உன்ன மாதிரியே இருக்கா வாளுக்குட்டி அப்படி சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவனும் நினச்சிட்டு அப்படியே தூங்கியிருப்பான். நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்துட்டு டே எந்திரிச்சிட்டு பார்க்குறான். இன்னும் ஒயின் எந்திரிக்கவே இல்லை. அவன் போயிட்டு வேகமாக குக் பண்ணிட்டு ஒயினோட ட்ரெஸ்ஸையும் அயன் பண்ணுறான், அவனோட ட்ரெஸ்ஸையும் அயன் பண்ணுறான். ஒயினோட ஷூ எல்லாம் ஃபுல்லாக தொடச்சி எடுத்து வச்சுட்டு அவனோட ஷூவையும் தொடச்சிட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு பார்க்குறான். மணி 8 ஆயிடுச்சு. இப்போ உடனே அவளை எழுப்பி குளிக்க வச்சா மட்டும்தான் கிளப்பிட முடியும். ஒயன்மா எந்திரிமா, குளிக்க போகணும், டைம் ஆயிடுச்சு. அப்பா தூக்கம் வருதுப்பா, டைம் ஆயிடுச்சுடா, ப்ளீஸ்டா எந்திரா, என் தங்கல செல்லல அப்படி சொல்லிட்டு எழுப்பி கூட்டு போய் நிற்க வச்சு அவனே பல்லையும் விளக்கி விட்டுட்டு குளிக்க விட்டுட்டான். ஒயின் குளிச்சுட்டு வந்தோடனே அவனே ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணி பவுட்ரு அடித்து பொட்டு வச்சு விட்டு, அப்பா இங்கே யாருமே பொட்டு வைக்கல, பொட்டு வேணாம், ஆனால் பொட்டு வச்சாதான் அழகாக இருக்கும். அப்பா ப்ளீஸ்ப்பா வேணாம்ப்பா. சரி இப்போ வைக்க வேணாம், பட் ஸ்கூல் போயிட்டு வந்து வைக்கணும், ஓகேவா? ப்ராமிஸ் பண்ணுறியா? ப்ராமிஸ் அப்படி சொல்லிட்டு அவளை வந்து ப்ராமிஸ் பண்ணுறா. அதுக்கப்புறம் அவன் பொட்டெல்லாம் எடுத்து விட்டு அழகாக ஹேர் ஸ்டைலாம் பண்ணி விட்டு பார்க்குறோம். க்யூட்டாக இருக்கும். அச்சோ என் செல்லம் அப்படி சொல்லிட்டு அவளுக்கு சாப்பாடு எடுத்து ஊட்டி விட்டு பேகெல்லாம் போட்டு விட்டுட்டு, இங்கே பாரு இன்றைக்கி டைம் அவ்வளோவா ஆகலை, ஸோ பொறுமையாக பார்த்து பத்திரமா போகணும், அதானே? அதான் சரி டாட்டான்னு சொல்லிட்டு அவளும் க்யூட்டாக சிரிச்சிட்டு அவனை ஹக் பண்ணி ஒரு கிஸ் மட்டும் கொடுத்துட்டு ஓடியே போயிருப்பான். அதுக்கப்புறம் இவனும் கிளம்பிட்டு வந்து ஆஃபீஸ் போகிறான். போன உடனே டே வந்து தனக்காக கொடுத்த டீமை கூப்பிட்டு போயிட்டு இதை பண்ணுங்கள், இல்லை இதை எரேஸ் பண்ணுங்கள், எப்படி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு பர்ஃபெக்டாக அவனோட ஒர்க்கெலாம் பார்த்துட்ருக்கான். ஜிமின் அப்போ தான் உள்ளே வரான். உள்ளே வந்தோடனே அவன் பார்க்குறான் டே நல்லா ஒர்க் பண்ணிகிட்ருக்கான். டே ரொம்ப சின்சியராக ஒர்க் பண்ணுறான்ல. ஆமாம் அப்படி சொல்லிட்டு ஜங்குக்கும் ஜிமினும் போயிட்டு அவங்களோட ஒர்க்லாம் பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. இப்போ டே கரெக்டாக வந்து ஜிமினோட கேபின் வரான். அவன் கேபின்குள்ளே இப்போ மணி 3 ஆயிடுச்சு. அப்போ தான் வந்திருப்பான். கரெக்டாக பார்த்தா அவனோட ஃபோன் அடிக்குது. ஜிமின் வந்துட்டு என்னடா என் பொண்ணு தான் அப்படி சொல்லிட்டு காலை கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நின்று பேசிகிட்டு இருக்கான். கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தா டே வந்து அவன் கேபின் போகிறான். இங்கே பார்த்து ஒரு பொண்ணு, ஸ்கூல் பொண்ணு பேகை மாட்டிட்டு இங்கிட்ட அங்கிட்டு போயிட்டுருக்கா. ஒரு நிமிஷம் டேக்கு ஷாக். அவனுக்கு பார்க்க அது ஒயன் மாதிரியே தெரியுது. அவன் கொஞ்சம் கிட்ட போயிட்டு ஒயன் அப்பா அப்படி சொல்லிட்டு திரும்பிட்டேன். அப்பா ஒன்றுதான் தேட முடியாமல் தொலைவிட்டு இருந்தேன், கொஞ்சம் பெரிய கம்பெனியா அதான் தேட முடியல. ஒரு நிமிஷம் டேக்கு ஷாக்கு. இங்கே எப்படி வந்தேன்? நீ தான் நேற்று லொக்கேஷன் அனுப்பியிருந்தேன்ல, அதை வந்து நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுருந்தேன். ஸோ இன்றைக்கி அட்ரஸ் கேட்டேன்னா கரெக்டாக ஆஃபீஸ் சொல்லிட்டாங்க, கரெக்டாக வந்துட்டேன். ஷோ ஊரை தெரியாத ஊரில் சுற்றி தெரியுது. யாராச்சும் தூக்கிட்டு போட்டால் என்ன பண்ணுவேன்? என் புள்ள வர அழகாக இருக்குது, தூக்கிட்டு போயிட்டாங்க, நான் என்ன பண்ணுறது? அதெல்லாம் தூக்கிட்டு போக மாட்டாங்க அப்படி சொல்லிட்டு. இப்போ நீ எங்கே இருக்க, நீ வா அப்படி சொல்லிட்டு அவன் வந்து அவனோட கேபின் கூப்பிட்டு போகிறான். அவன் வந்து சேரில் உட்காந்து இங்கிட்ட அங்கிட்ட சுற்றிட்டு இருக்கான். டே வந்து ஒர்க் பார்த்துட்ருக்கான். கரெக்டாக அந்த கேபின் டோரை வந்து ஜிமின் ஓப்பன் பண்ணுறான். ஒயின் சேர் சுற்றி விளாண்டுட்ருக்கா. யாரா சேரில்? என் பொண்ணு தான். சரி அப்படி சொல்லிட்டு அவன் வந்து ப்ராஜெக்ட்லாம் பற்றி பேசிவிட்டு அதுக்கப்புறம் அவனும் கிளம்பியிருப்பான். யார் எப்படி சொல்லிட்டு ஒயின் அதுக்கப்புறம் தான் திரும்புகிறான். மேடம் வந்து ஹெட்செட் போட்டு ஃபோன் பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. திரும்பி இப்படி கரெக்டாக இப்படி திரும்பும்போது பார்த்தா யாரோ வெளியே போன மாதிரி இருக்கும். அதுக்கும் யாருன்னு கேட்குறா. என்னோடய ஃப்ரெண்டு. உனக்கு இங்கே ஃப்ரெண்டு இருக்காங்களா?
அப்பா ஃபர்ஸ்ட் சவுத் கொரியாவில் தானே படித்தேன். ஆ ஆமாம். அப்போ அப்பாவுக்கு ஃப்ரெண்ட் இருந்தாங்க. ஓ! ஆனால் நீ ஃப்ரெண்டை இன்ட்ரடியூஸே பண்ணல. இன்ட்ரடியூஸ் பண்ணணுமா? ஆமாம், என் ஃப்ரெண்டை நேற்று நான் இன்ட்ரடியூஸ் பண்ணல உன்கிட்ட. உன்கிட்ட நான் எப்படி ஃபோட்டோலாம் காட்டி ஃபோன்லலாம் பேச வச்சேன். பட் நீ என்ன எப்படி பண்ணுற? இன்ட்ரடியூஸ் பண்ணியே ஆகணுமா? பொதுவாக இன்ட்ரடியூஸ் பண்ணால் தான் கரெக்டுன்னு எல்லோரும் சொல்லுவாங்க. சரி, அப்பா இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன், வாங்க போகலாம் அப்படி சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து வீட்டுக்கு கூப்பிட்டு வந்திருப்பான். வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் ஃபோனில் வந்து ஜிமின்ட்ட பேசிகிட்டு இருக்கான் ப்ராஜெக்ட் பற்றி. அப்பா அப்பா என்னம்மா அப்படி சொல்லிட்டு அவன் வந்து கீழே பார்க்குறான். நீங்கள் தான் க்யூட்டாக ஷர்ட்டை பிடிச்சிட்டு கீழே உட்காந்துருக்கீங்க. எந்த சின்ன என்ன பண்ணிகிட்ருக்க? நீ ஃபோன் பேசுகிறீல? ஆமாம், அதுக்கு என்ன? நீ வா நம்ம விளாட்லாம். ஜிமினுக்கு லைட்டாக ஸ்மைல் பண்ணுது. விளாட்லாமா அப்படின்னு சொல்லிட்டு இதே என் பொண்ணு ஸ்டார்ட் பண்ணிட்டாடான்ட்டு அப்புறமா பேசுகிறேனே. யார்? ஃப்ரெண்டு. சரி வா விளாட்லாம் அப்படி சொல்கிறோம். அதுக்கப்புறம் 2 பேர் சேர்ந்து விளாண்டுட்ருக்காங்க. அதுக்கப்புறமா சாப்பாடெலாம் ஊட்டி படுக்க வச்சுருப்பான். நெக்ஸ்ட் டே வந்துட்டு வந்து ஆஃபீஸ் போகிறான். ஜிமின் டேவை பார்த்துட்டே இருக்கான். இப்போ எதுக்கு என்ன குறுன்னு பார்க்குற? ஒன்றும் இல்லை அப்படி சொல்லிட்டு ஜிமினே போயிருப்பான். அதுக்கப்புறம் வந்து ப்ராஜெக்ட் பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. மணி 4 ஆயிடுச்சு. வந்து நான் கிளம்புறேன் அப்படின்றான். இல்லைடா இன்னும் 2 ஹவர்ஸ் இருந்தால் முடிச்சிடலாம். ஆனால் பாப்பா வந்துடுவாடா அப்படிங்கிறியா அப்படி சொல்லிட்டு 2 பேரும் வந்து டேவே பார்த்துட்ருக்காங்க. டக்குன்னு நீங்கள் 2 பேர் வீட்டுக்கு வாங்க. பாப்பா வீட்டில் தான் இருப்பான். அவளை வீட்டில் ஒரு ரூமில் விட்டுட்டு நம்ம பார்த்து ப்ராஜெக்ட் பற்றி பேசலாம். வீட்டுக்கு அப்படி சொல்லிட்டு 2 பேரும் யோசிக்கிறாங்க. வீடு சின்னதாக தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மட்டும் சொல்லுங்கள், இல்லைனா நான் வேறு ஏதாச்சும் பண்ணுறேன் அப்படி சொல்லிட்டு வந்து இது பண்ணுறேன். டக்குன்னு ஜிமின் பார்த்துட்டு இப்போ நாங்கள் வந்துட்டு அதெல்லாம் ஏதாச்சும் கேட்டோமா? லூஸு மாதிரி பேசக்கூடாதுடாட்டே. நீ இது வரைக்கும் வீட்டு ட்ரெஸ்ஸே கொடுக்கல. எப்படி வரலான்னு சொல்லி தான் நான் யோசிச்சுட்ருக்கேன். டக்குன்னு லைட்டாக சிரிச்சுட்டு வீட்டு ட்ரெஸ் கொடுத்துட்டு சரி 2 பேரும் வீட்டுக்கு வந்தாங்க, டின்னர் இங்கேயே சாப்பிடலாம். சரி அப்படி சொல்லிட்டு ஜங்குக்கும் ஜிமின்னு வந்து சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து வீட்டுக்கு வரான். நீங்கள் அப்போ தான் க்யூட்டாக வந்துட்டுருக்கீங்க. ஒயன்மா அப்பா அடிச்சுட்டு நீங்கள் குடுன்னு ரோட்டில் ஓடி வந்து ஹக் பண்ணிட்டீங்க. வா 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 இன்றைக்கி நமக்கு ரொம்ப முக்கியமான வேலை இருக்குது. என்ன வேலை அப்படி சொல்லிட்டு அவள் வந்து பார்க்குறான். அப்பா வீட்டுக்கு போய் சொல்கிறேன் அப்படி சொல்லிட்டு அவளோட பேகை வாங்கிட்டு அவளை வந்து வீட்டுக்கு கூப்பிட்டு வரான். போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வருவீங்கன்னா 2 பேர் சேர்ந்து குக் பண்ண போகிறோமா? 2 பேர் சேர்ந்தா பொதுவாக நீ மட்டும் தானே பண்ணுவேன். இல்லை இன்னைக்கு அப்பாவோட ஃப்ரெண்ட்ஸ் வராங்க. ஸோ 2 பேர் சேர்ந்து பண்ணால் தான் ஈஸியாக இருக்கும். ஓகே அப்படி சொல்லிட்டு அவளும் க்யூட்டாக போயிட்டு ஒரு பேபி பிங்க் கலர் கவுன் போட்டிருக்கா குட்டியாக. பட் செம்ம க்யூட்டாக இருக்கா. அவள் வந்தோடனே வந்துட்டு அவள் போனிட்டெல்லாம் போட்டிருக்கா. அதெல்லாம் கழிஞ்சு போயிருக்கு. அவளுக்கு வந்து தலை கூட சிவ தெரியாது. எல்லாமே மட்டும்தான் பண்ணுவான். அவள் அந்த ஹேர் ஸ்டைலை ஃபுல்லாக களைச்சி விட்டுட்டு அவளுக்கு வந்து அழகாக முன்னாடி முடியை எடுத்து விட்டு இல்லை ஒரு சின்ன கிளிப் மட்டும் குத்தி விட்றான். அவ்வளோ க்யூட்டாக இருக்கா. அவன் கண்ணத்தை பிடிச்சி கிள்றா. அப்பா கண்ணத்தை கிள்ளாந்த அப்படி சொல்கிற 2 பேரும் போய் ஒன்றா உட்காந்து குக் பண்ணிகிட்ருக்காங்க. குக் பண்ணுறான். அவன் பேசிகிட்டே வந்து சின்னதாக எல்லாத்தையும் கட் பண்ணிகிட்ருக்கா. பயங்கரமாக இன்றைக்கி நாள் ஃபுல்லாக நினச்சேன்னு சொல்லிகிட்டே இருக்கா. அப்பா எனக்கு மொத்தம் எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க தெரியுமா? 5 பொண்ணு 2 பையன். டக்குன்னு திரும்பிட்டு 2 பையனா? ஆமாம் அப்படி சொல்லிட்டு அவள் பேசிட்டே வந்து கட் பண்ணிகிட்ருக்கா. சரி போ அப்படிங்கிற மாதிரி விட்டுட்டான். அப்புறம் எல்லாருமே இன்றைக்கி ரொம்ப ஜாலியாக இருந்து சுற்றிட்டு இருந்தோம். அப்புறம் இன்றைக்கி எல்லாருமே காசு வச்சுருந்தாங்க தெரியுமா? ஸோ அவங்க கடையில் ஐஸ்கிரீம் அது இதுன்னு சாப்பிட்டு போகிறேன். நான் வரலன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். ஏன் உன்கிட்ட காசு இல்லையா? நான் உன்கிட்ட தான் வாங்கவே இல்லையே. நீ இன்ன வரைக்கும் எனக்கு கொரியன் ருப்பியே கண்ணிலேயே காட்டல. அதுக்கப்புறம் வந்து அவனோட பர்ஸ்லேருந்து அமௌண்ட் எடுத்து கொடுத்துட்டு இதை வச்சுக்கோ. அதுக்கப்புறம் வந்துட்டு அப்பா வந்துட்டு உனக்கு அக்கௌண்ட் நம்பர் தந்துடுறேன். ஓ அக்கௌண்ட்லாம் க்ரியேட் பண்ணியிருக்கியா? உனக்கும் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ நீ வந்து ஜிபே பண்ணிடுங்க. எல்லாருமே அதான் பண்ணுவாங்க. சரிப்பா அப்படி சொல்லிட்டு அவளும் பேசிகிட்டே ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கா. ஒரு வழியாக 2 பேர் சேர்ந்து குக் பண்ணிட்டாங்க. இது 2 நிமிஷம் பார்த்துக்கோ. இந்த பால் பொங்குனோடனே ஆஃப் பண்ணிடு. அதுங்காட்டி அப்பப்போ கடன்னு சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுவானா. சரி எப்படி சொல்லிட்டு அவனும் க்யூட்டாக பார்த்துட்ருக்கா. கரெக்டாக பால் பொங்குது. கரெக்டாக யாரும் காலிங் பெல் அடிக்கிறாங்க. ஐயோ அப்பா போய் டோர் ஓப்பன் பண்ணு. நீ போய் ஓப்பன் பண்ணு. ஐயோ பால் பொங்குது அப்படி சொல்லிட்டு சுசுன்னு ஊதிட்டுருக்கா. அதுங்காட்டி போய் டோர் ஓப்பன் பண்ணுறான். வெளியே பார்த்தா ஜிமினும் ஜங்குக்கும் தான் நின்றுட்டுருக்காங்க. உள்ளே வாங்கடா அப்படி சொல்லிட்டு ஜிமின் வந்துட்டு பார்த்துட்ருக்கான். 2 பற்றி உள்ளே கூப்பிட்டு வரான். வீடு பார்க்கவே க்யூட்டாக இருக்குது. ஏன்னா உங்களுக்கு வந்து சின்ன விஷயம் கூட க்யூட்டாக இருந்தால் மட்டும் பிடிக்கும். ஸோ அதுக்காக சின்னது கூட பார்த்து பண்ணி வச்சுருக்கான். ஜிமின் வந்து உள்ளே வந்துட்டு டேப்பை பார்க்குறான். 2 பேரும் வந்து உட்காடுறாங்க. பாப்பா அந்த பால் பொங்கிடுச்சு ஆஃப் பண்ணியா? எரிப்பாக ஊதிட்டுருக்கு. இன்னுமா ஊதுற அப்படி சொல்லிட்டு வந்து உள்ளே வரேன். நீங்கள் வந்து சரி நீ ஊது அப்படி சொல்லிட்டு நீங்கள் வந்து வெளியே வரீங்க. வெளியே வந்து பார்த்தா அங்கே வந்து ஜிமினும் அதுக்கப்புறம் ஜங்குக்கு 2 பேரும் உட்காந்துருக்காங்க. நீங்கள் 2 பேர்த்தையும் ஷாக்காக பார்க்குறீங்க. அப்பாவோட ஃப்ரெண்ட்ஸா? ஆமாம் அப்படி சொல்லிட்டு 2 பேரும் உங்களை பார்க்காங்க. அவங்க 2 பேர் ஃபேஸ்லேயே செம்ம ஷாக்கு. உங்கள் ஃபேஸை பார்த்ததுக்கப்புறம் ஜிமின் அப்படியே வந்துட்டு ஜங்குக்கை பார்க்குறான். ஜங்குக்கு ஜிமினை பார்த்துட்டு
ஐயோ! மீனா மாரியே இருக்கு இந்த பாப்பா. ம். பட் டேவோட பொண்ணுடா அப்படி சொல்லிட்டு 2 பேரும் ஷாக்கில் உங்கள பார்த்துட்டு இருக்காங்க. நீங்க கியூட்டா சிரிச்சிட்டே அந்த ஆப்போசிட்ல உட்கார்றீங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு வாங்க சாப்பிட்லான்னு சொல்லிட்டு டே கூப்பிட்றான். 3 பேர் வந்து சாப்பிட போறீங்க. நீங்க வந்து உட்காந்துட்டீங்க. பட் உங்களுக்கு பிடிக்காத ஐட்டம் 1, 2 எடுத்து எடுத்து பிளேட்ல வச்சுட்ருக்கான். அப்பா என்னம்மா அப்படி சொல்லிட்டு டே வந்து உங்கள பார்க்குறான். ப்ளீஸ் இது மட்டும் வைக்காத. ஏன் அதுதான் உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தி. ஒழுங்கா சாப்பிடு. அப்பா ப்ளீஸ்ப்பா. சரி உன்னை சாப்பிட முடிஞ்ச அளவுக்கு மட்டும் சாப்பிடு. மற்றதை அப்பா சாப்பிட்டுக்கிறேன். சாப்பிட்றா தங்கம். அப்படி சொல்லிட்டு அவனை சாப்பாடை வாங்கிட்டா. பட் சாப்பிடவே இல்லை. இவனுங்க 2 பேரும் சாப்பிட்டுட்டே வந்துட்டு அடிக்கடி ஒன்று நோட் பண்ணிகிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் டே வந்துட்டு அவன் தான் எடுத்து ஊட்டிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் மேடம் வந்துட்டு வேணான்னு சொன்ன எல்லா ஐட்டத்தையும் சாப்பிட்டுட்டாங்க. டே வந்து சிரிச்சிட்டே ஒயினை பார்க்குறான். ஒயின் க்யூட்டாக சிரிச்சிட்டே இருந்துச்சு போயிருப்பா. அதுக்கப்புறம் அதே பிளேட்டில் போட்டு உட்காந்து டே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கான். உன் பொண்ணாடா? என் பொண்ணு தானடா என் வீட்டில் இருப்பா. ஆனால் பட் 2 பேரும் டோட்டலி டிஃப்ரெண்ட்டாக இருக்கீங்க. அவள் அப்படியே என் ஒய்ஃப் மாதிரியேடா. கொஞ்சம் கூட டிஃப்ரெண்ட் கிடையாது. அப்படியே அம்மாவுக்கும் பொண்ணுக்கும் கேரக்டர்லேருந்து ஃபேஸ்லேருந்து எல்லாம் ஒத்து போகும். இந்த மாதிரி துளி கூட இல்லை அப்படி சொல்லிட்டு டே சிரிச்சிட்டு. பட் அது கூட ரொம்ப க்யூட்டாக இருக்குது. என்ன மாதிரி இருந்தால் கூட இவ்வளோ க்யூட்டாக இருக்குமான்னு தெரில. ஸோ ரொம்ப க்யூட்டாக இருக்குது அப்படி சொல்லிட்டு டே வந்து பேசிகிட்டே சாப்பிட்டுட்ருக்கான். இவங்களும் சாப்பிட்ருப்பாங்க. அதுக்கப்புறம் 3 பேரும் ஒன்றா வந்து உட்காந்துருக்காங்க. நீங்கள் வந்து சும்மா பால்கனியில் நின்றுட்டுருக்கீங்க. உங்கள் வீட்டிலேருந்து பார்த்தா ஃபுல்லாக அப்படியே ஓரளவுக்கு வியூ நல்லா தான் தெரியுது. அதாவது இப்போ நீங்கள் 2 பேருமே இருக்கிறது வந்து மாடியில் தான். ஓகேவா? கீழ் வீட்டில் வேறு ஒருத்தவங்க இருக்காங்க. ஸோ நீங்கள் மாடியில் தான் இருக்கீங்க. ஸோ அங்கேருந்து பார்க்க எல்லாமே தெரியுது. நீங்கள் வந்து வேடிக்கை பார்த்துட்டீங்க. அவங்க 3 பேர் வந்து சும்மா ட்ரிங்க் பண்ணிகிட்ருக்காங்க. ஏன்னா சவுத் கொரியாவில் ட்ரிங்க் பண்ணுறது ரொம்ப நார்மலில். ஸோ பேசிகிட்டே ட்ரிங்க் பண்ணிட்டே ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. டேக்கு வந்துட்டு செம்மையாக போதையாக இருக்கும். அவன் அப்படியே பேசிகிட்டே வந்து படுத்துட்டான். ஜங்குக்கும் படுத்துருக்கான். ஜிமின் வந்துட்டு அவ்வளோவா குடிக்கல. லைட்டாக தான் குடிச்சிருப்பான். ஜிமின் வந்து பால்கனியில் வரேன். ஃபஸ்ட்டு ஜிமினுக்கு நீங்கள் நின்றுருக்கதே தெரிஞ்சிருக்காது. என்ன ஏன் இங்கே நின்றுட்டுருக்க? தூங்கலையா? இல்லை தூக்கம் வரலான்ட்டு சொல்லி நீங்கள் சும்மா வேடிக்கை பார்த்துட்ருக்கீங்க. ஜிமின் பட் உங்கள் ஃபேஸே பார்த்துட்ருக்கான். நீங்கள் ஜிமினை பார்த்துட்டு என்னாச்சு? என்னையவே பார்க்குறீங்க? ஒன்றும் இல்லை. நீ பார்க்க ரொம்ப அழகாக இருக்க. தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் க்யூட்டாக ஜிமினை பார்த்துட்டு. ஆமாம் நீங்கள் மட்டும் வந்திருக்கீங்க. உங்களோட ஒய்ஃப் குழந்தையெல்லாம் வரலையா? ஜிமின் உங்களை பார்த்துட்டு எனக்கு ஒய்ஃப் குழந்தையெல்லாம் இருக்குமான்னு உனக்கு தெரியுதா? ரொம்ப எங்கன்னு க்யூட்டாக இருக்கீங்க. ஜிமின் லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு எனக்கு ஒய்ஃப் குழந்தையெல்லாம் இல்லை. ஓ தனியாக தான் இருக்கீங்களா? எங்கள் அப்பா ஏஜா உங்களுக்கு? ஆமாம். நீங்கள் ஜிமினை பார்த்துட்டு பட் அவ்வளோ ஏஜ் ஆன மாதிரி தெரில. சரி சரி அப்படி சொல்லிட்டு ஜிமின் பேசிகிட்டு இருக்கான். காஃபி குடிக்கிறீங்களா? சரி அப்படின்றான். நீங்கள் ஜிமினை உட்கார சொல்லிட்டு போய் உங்களுக்கும் ஜிமினுக்கும் ஒரு காஃபி போட்டு வரீங்க. ஆல்ரெடி அங்கே வந்து சேர் இருக்குது. ஸோ 2 பேரும் சேரில் உட்காந்துருக்கீங்க. ஜிமினுக்கு ஒரு காஃபி கொடுத்துட்டீங்க. நீங்கள் ஒரு காஃபி வச்சுருக்கீங்க. ஜிமின் அந்த காஃபியை ஒரு சிப் பண்ணிட்டு டக்குன்னு உங்களை பார்க்குறான். என்னாச்சு? இந்த காஃபி உனக்கு யார் சொல்லிக் கொடுத்தா? அப்பா. பட் டேஸ்ட் செம்மையாக இருக்குது. ஓ தேங்க்யூ அப்படி சொல்கிறீங்க. அதுக்கப்புறம் ஜிமின் ஒருத்தவங்கள்ட்ட சும்மா கேஷுவலாக பேசிகிட்டு இருக்கா. நீங்களும் பேசிகிட்டு இருக்கீங்க. எத்தனாவது படிக்கிறேன்? 12th முடிக்க போகிறேன். சரி சரி அப்படி சொல்லிட்டு ஜிமினை பேசிகிட்ருக்கா. நீங்கள் பேசுகிறப்பெல்லாம் ஜிமினே பார்க்குறீங்க. உங்கள் கண்ணுக்கு ஏன்னு தெரில அவன் அவ்வளோ அழகாக தெரிகிறான். அது உங்களுக்கும் ரீசன் ஒன்றுமே புரியல. நீங்கள் ஜிமினை பார்த்துட்டே இருக்கீங்க. ஜிமினும் அப்படி தான் உங்களே பார்த்துட்ருக்கான். அன்றைக்கி கொஞ்ச நேரத்துலேயே வந்து அதுக்கப்புறம் ஜிமின் வந்துட்டு ஜங்குக்கு கூட்டிகிட்டு கிளம்பி போயிருப்பான். நீங்கள் போய் வந்து ரூமில் படுத்துருக்கீங்க. உங்களுக்கு வந்துட்டு ஏன்னு தெரில ஜிமினை இன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க. இவ்வளோ நாளாக எவ்வளோ பேர் உங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க. யாருமே உங்களுக்கு பிடிச்சதே இல்லை. ஆனால் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் ஜிமினை பார்த்தோன்னே வா அப்படின்ற ஒரு ஃபீல் அண்ட் ரொம்ப பிடிச்ச மாதிரி ஃபீல் ஆகுது. அவன் உங்ககிட்ட பேசினது உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக வேறு இருந்திருக்குமா? நீங்கள் அதை நினச்சிட்டே இருக்கீங்க. உங்களுக்கு தூக்கமே வரல. ஒரு வேளை இதான் லவ்வோ? ஏன் இப்படி உடனே இப்படி திங்க் பண்ணுறேன். இல்லை நோ சொல்லிட்டு நீங்களும் உங்கள் மைண்ட் செட்டையும் மாற்றிக்கிட்டீங்க. நெக்ஸ்ட் டே வந்துட்டு நீங்கள் ஸ்கூல் முடித்த உடனே ஆஃபீஸ் தான் போகிறீங்க. போய் பார்க்குறீங்க அங்கே டே வந்து கேபினில் இல்லை. நீங்கள் வந்து ஜிமினோட கேபினை பொறுமையாக ஓப்பன் பண்ணுறீங்க. அங்கே பார்த்தா ஜிமின் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கான். அவன் உள்ளே யாரோ வராங்க அப்படின்னு லைட்டாக லேப் வந்துட்டு அமைக்கிட்டு பார்க்க நீங்கள் தான் வந்து உள்ளே க்யூட்டாக வரீங்க. ஹே பேப் நீங்கள் இங்கே சும்மா அதை ஆடி சொல்லிட்டு நீங்கள் ஜிமின் கிட்டே வரீங்க. அவன் சும்மா கேம் தான் விளையாடிட்டுருப்பான். என்ன இவ்வளோ பெரிய ஓனராக இருந்துட்டு கேம் விளையாடுறீங்க? ஏன் ஓனராக இருந்தால் கேம் விளையாடக்கூடாதா? அப்படி இல்லை. நீ விளையாடுறியா? நீங்கள் ஜிமினை பார்த்துட்டு நானா விளையாடு அப்படின்றா. நீங்கள் சரின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு உங்களுக்கு விளையாட ட்ரை பண்ணுறீங்க. உங்களுக்கு விளையாடவே தெரில. ஜிமின் வந்து உங்கள் ஹேண்ட் மேலே அவன் ஹேண்ட் வச்சு உங்களுக்கு ஒவ்வொன்றா சொல்லி தரான். நீங்கள் வந்துட்டு ஜிமினோட ஃபேஸே பார்த்துட்ருக்கீங்க. 2 பேரும் அப்படியே கேம் விளையாண்டுட்ருக்கீங்க.
ஜிமினும் வந்து அடிக்கடி உங்கள் ஃபேஸை நோட் பண்ணிட்டே இருக்கான். 2 பேத்துக்கு அடிக்கடி ஐ கான்டாக்ட் ஆகுற மாதிரி ஃபீல் ஆகுது. கரெக்டாக அந்த டோரை யாரோ ஓப்பன் பண்ணுறாங்க. நீங்களும் ஜிமினை வந்து பார்க்குறீங்க. ஜங்குக் தான். ஜிமினாட்ட அவனுக்காக ஸ்ட்ராபெரிஸ் அண்டு அதுக்கு மேலே சாக்லேட்லாம் ஊற்றி கேட்டிருப்பான். அது 2யும் எடுத்துகிட்டு ஜங்குக் வரான். ஸ்ட்ராபெரி வித் சாக்லேட் அப்படி சொல்லிட்டு ஜிமின் வந்து உங்களை பார்க்குறான். உங்களுக்கு பிடிக்குமா? ஜிமின் எனக்கு பிடிக்கும் அப்படின்றான். ஜிமின் வந்து உங்களுக்கு பேக் சைடு தான் நின்றுட்டு இருந்திருப்பான். இப்போ உங்கள் ஃபேஸ் கிட்ட தான் அவன் ஃபேஸ் இருக்குது. எனக்கும் பிடிக்கும் உனக்குமா அப்படின்னாண்டு அப்படி சொல்கிறீங்க. அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு ஜிமின் அதை வாங்கிக்கிட்டு இன்னொரு சேர் எடுத்து போட்டு உட்காந்துருக்கான். ஜங்குக்கு வந்து வெளியே போயிருப்பான். ஜிமின் வந்துட்டு உங்களை பார்க்குறேன். இப்போ நீங்கள் விளையாண்டுட்ருக்கீங்க. பட் அவன் ஒரு ஹேண்டை வச்சு உங்கள் கூட சேர்ந்து விளையாண்டுட்டு தான் இருக்கான். அவன் அப்படியே எடுத்து ஃபர்ஸ்ட் ஃபீடே உங்களுக்கு தான் பண்ணுறீங்க. எனக்கா? காட்டு. நீங்களும் காட்டி வாங்கிக்கிறீங்க. அதுக்கப்புறம் ஜிமினை எடுத்து சாப்பிட்றான். 2 பேரும் அப்படியே ஒரே ஸ்பூனில் சாப்பிட்டுருக்கீங்க. உங்களுக்கு அதுவே ஏன்னு தெரியல ஒரு மாதிரி ஷை ஆகுது. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்தை பார்த்தா டே வந்திருப்பான். நீங்கள் டேட்ட ஆல்ரெடி கால் பண்ணி சொல்லிட்டீங்க, நான் ஜிமின் ரூமில் தானே இருக்கேன், சரி இருந்துக்கோ அப்படி சொல்லி டேவும் விட்டுட்டான். போகலாமா? போகலாம் அப்படி சொல்லிட்டு நீங்கள் ஜிமினை பார்த்துட்டு பாய் அப்படின்றீங்க. ஜிமின் உங்களை பார்த்துட்டு பாய் அப்படின்றான். அதுக்கப்புறம் வந்து கரெக்டாக அந்த ரூம்குள்ளே வந்து ஜங்குக்கு வரான். நீ என்ன பண்ணிகிட்ருக்க? நான் என்ன பண்ணுறேன் அப்படி சொல்லிட்டு ஜிமின் வந்து கேம் விளாண்டுட்டே பேசிகிட்டு இருக்கான். நீ பண்ணுறது சரியே இல்லை ஜிமினா. நான் ஜஸ்ட் அவன் அந்த பொண்ணு கூட சேர்ந்து கேம் தானடா விளாண்டேன், இதில் என்ன தப்பு? சரிப்போ அப்படிங்கிற மாதிரி அவனை விட்டுட்டான். ஆனால் அது மினா கிடையாது, மைண்டில் இருக்கட்டும் அப்படி சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஜிம்னா சைலண்ட் ஆகிட்டான். அப்படியே ஒரு 2 days போகுது. இப்போ வந்து மீட்டிங் நடந்துகிட்ருக்கு. டே தான் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கான். டேவோட ஃபோன் ரிட்டன் பை ரிட்டன் அடிச்சுட்டே இருக்குது. அதில் பார்த்தா வந்து டார்லிங்னு போட்டிருக்கு. டார்லிங் போட்டால் நீங்கள் தான் கால் பண்ணுவீங்க. ஜிமின் வந்து டேவை பார்க்குறான். கரெக்டாக இன்டர்வல் விடுறாங்க. டேய் என்னடா அப்படி சொல்லிட்டு டே வந்து பார்க்குறேன். டே வந்து இப்போ லேப் தான் பார்த்துட்ருக்கான். ஒயின் அடிக்கடி கால் பண்ணிகிட்டே இருக்கா. என்னாச்சு அப்படி சொல்லிட்டு டக்குன்னு டே வந்து ஃபோனை வாங்கிட்டு உங்களுக்கு கால் பண்ணுறான். அப்பா ஏன்ப்பா இவ்வளோ நேரமாக ஃபோன் எடுக்கலை? என்னாச்சு ஒயன்மா? அப்பா ஸ்டொமக் ரொம்ப பெயினாக இருக்குப்பா. என்ன சொல்கிற அப்படின்னோடனே ஆமாப்பா வீட்டுக்கு வரியா? சரி அப்பா வரேன் அப்படி சொல்லிட்டு டே வந்து ஃபோனை வச்சுட்டு ஜிம்னை பார்க்குறான். என்னாச்சுடா? பையன் உடம்பு சரியில்லைன்னு சொல்கிறாடா. என்னன்னு தெரில, நீ ப்ராஜெக்ட் எக்ஸ்பிளைன் பண்ணணுமே, அதான்டா நான் யோசிக்கிறேன். இப்போ நான் அங்கே வேறு போகணும், எப்பட்றா அப்படி சொல்லிட்டு டே முழிச்சிட்ருக்கான். வயசில் வந்து டியர்ஸ்லாம் வருது. ஏன்னா நீங்கள் அழுகுற மாதிரி பேசியிருப்பீங்களே, அவன் ரொம்ப பயந்துட்டான். சரி நான் போய் பார்க்குறேன். நீயா? இல்லைடா அது நான் போய் பார்க்குறேன். சரிப்போ அப்படின்னு சொல்லிட்டு டே வந்து இருக்கான். பட் டேக்கு மனசே அவளை நீங்கள் உடம்பு சரியில்லைன்னு சொன்னதுக்கப்புறம் ஜிம்மில் வந்து கார் எடுத்துகிட்டு டேரெக்டாக அவங்க வீட்டுக்கு வரான். அவனுக்கு பாஸ்வேர்ட் தெரியும். அவன் போட்டுட்டு வீட்டுக்குள்ளே வரான். நீங்கள் வந்து சோஃபாவில் தான் படுத்துருக்கீங்க. பட் உங்கள் ஐஸில் வந்து டியர்ஸ் வந்துகிட்டே இருக்குது. நீங்கள் பார்க்குறீங்க ஜிம்மின் தான் நிற்கிறான். அப்பா வரலையா? இல்லை உங்கள் அப்பாவுக்கு மீட்டிங் வச்சாதான் நான் வந்தேன். என்னாச்சு உனக்கு? நீங்கள் வந்து அப்படியே எந்திரிக்க ட்ரை பண்ணுறீங்க, நிற்க முடியல. டக்குன்னு விழுற மாதிரி போகிறீங்க. ஜிமின் டக்குன்னு அந்த ஹிப்போட ஹோல்ட் பண்ணி உங்களை பிடிச்சிட்டான். என்னாச்சு அப்படி சொல்லிட்டு ஜிமின் பார்க்குறான். கரெக்டாக நீங்கள் படுத்திருந்தீங்களே அந்த இடத்துல லைட்டாக பிளட் ஸ்ட்ரெயின் ஆயிருக்கு. பீரியட்ஸா? வீட்டில் பேட் இல்லை. அப்பா வர சொல்கிறீங்களா? எனக்கு வேணும். உங்களுக்கு அழுகையாக வருது. உங்களை உட்கார வச்சுட்டு இல்லை நான் வரேன். அப்பா வர சொல்கிறீங்க. சரி நான் வர சொல்கிறேன் இரு அப்படி சொல்லிட்டு ஜிமின் வந்துட்டு வேகமாக வந்து வெளியே போயிருப்பான். ஒரு 10 நிமிஷம் இருக்கும். நீங்கள் அழுதுகிட்டே உட்காந்துருக்கீங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும். உங்களுக்கு இப்போயே வந்து டேவை பார்த்தே ஆகணும் அப்படி தான் தோணிகிட்ருக்கு. நீங்கள் அழுதுகிட்டே வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. பார்த்தா ஜிமின் உள்ளே வரான். இந்த இப்படி போய் ஃபஸ்ட்டு பேட் சேஞ்ச் பண்ணிட்டு வா. அப்பா போய் சேஞ்ச் பண்ணிட்டு வரியா? நீங்கள் சரின்னு சொல்லிட்டு போய் சேஞ்ச் பண்ணிட்டு வரீங்க. ட்ரெஸ்லாம் மாற்றிட்டீங்க. நீங்கள் வந்துட்டு பார்க்குறீங்க அங்கே ஜிமின் வந்து நின்றுட்டுருக்கான். கையில் வந்து ஒரு கையில் சோப் வச்சுருக்கான், ஒரு கையில் வந்து ஹாட் பேக் வச்சுருக்கான். எதுக்கு? உனக்கு தான் நீ படு அப்படின்றா. நீங்கள் படுக்கிறீங்க. உங்களால் வந்துட்டு சுத்தமாக உங்களுக்கு ஸ்ட்ரென்த்தே இல்லை. உங்களை தூக்கி உட்கார வச்ச மாதிரி உட்கார வச்சுட்டு உங்களுக்கு வந்து ஊட்டி விட்டுட்ருக்கா. நீங்கள் வந்து ஹாட் பேக்கை வயிற்றில் வச்சு பிடிச்சிருக்கீங்க. ஃபுல்லாக ஊட்டி விட்டு உங்களை படுக்க வைக்கிறான். நீங்கள் அப்படியே ஜிமினே பார்த்துட்ருக்கீங்க. நீங்கள் ஹாட் பேக்கை வயிற்றில் வச்சுருக்கீங்களே அதை கையில் எடுத்துகிட்டு அவன் ஹேண்டை வச்சு லைட்டாக மசாஜ் பண்ணுறான். நீங்கள் ஜிமினையே பார்த்துட்ருக்கீங்க. அவன் பொறுமையாக மசாஜ் பண்ண அது உங்களுக்கு ஒரு மாதிரி ரொம்ப வார்மாக ஃபீல் ஆகுது. நீங்கள் அப்படியே வந்து தூங்கிட்டீங்க. ஜிமின் வந்துட்டு உங்களை பார்த்துட்டே இருக்கான். கொஞ்சம் நேரம் கழிச்சு டே வீட்டுக்கு வரான். என்னாச்சு எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினை பார்த்து கேட்குறான். பீரியட்ஸ்டா? ஐயோ வீட்டில் பேட் வாங்கியே வைக்க மறந்துட்டேன், நான் வாங்கி கொடுத்துட்டேன். சரி அப்படி சொல்லிட்டு அவனுக்கு ரொம்ப தேங்க்ஸ்டா அப்படி சொல்லிட்டு டக்குனோட ஜிமின் கை பிடிக்கிறான். எனக்கு எதுக்குடா தேங்க்ஸ்? இவ்வளோ ஹெல்ப் பண்ணுறீல? இல்லை பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்து அந்த ரூமை விட்டு வெளியே வரான். ஜிமின் வந்துட்டு இன்றைக்கி தான் ஒரு விஷயத்தை நோட் பண்ணுறான். அவன் ஃபேஸில் செம்ம ஷாக்காக இருக்குது. அவன் எதுவுமே ரியாக்ட் பண்ணவே இல்லை. அவன் கடன்னு அவன் வீட்டுக்கு போயிட்டான். போன உடனே ஜங்குக்கு கால் பண்ணி அவன் பார்த்து எல்லாத்தையும் சொல்கிறான். ஜங்குக்கே ஷாக்கு. நான் சத்தியமாக நோட் பண்ணலடா, நான் மட்டும் பண்ணடா. என்னடா இதெல்லாம் தெரியல.
எப்பட்றா அப்படிங்கிற மாதிரி 2 பேத்துக்கும் ஃபீல் ஆகுது. பட் அப்படியே வந்து அன்றைக்கி டே போயிருக்கும். ஜிமினுக்கு நைட்டு ஃபுல்லாக தூக்கமே வந்திருக்காது. நெக்ஸ்ட் டே வந்து அவன் ஆஃபீஸ் போகிறான். பட் ஜிமின் வரல. அப்படியே ஒரு 2 days டெய்லியும் வந்து ஜிமின் ஆஃபீஸ்க்கு வருவான்னு நினச்சி டே போயிட்டு ஒரு தேங்க்ஸ் சொல்லிடலான்னு பார்க்குறான். 2 days ஜிமின் ஆஃபீஸ்க்கே வரல. எக்ஸ்கியூஸ் மீ, ஜாங்குக்கு வந்துட்டு டக்குன்னு நிமிர்ந்து பார்க்குறான். டே தான். டே எதுக்கு எக்ஸ்கியூஸ்லாம் கேட்குற? இல்லை ரொம்ப சின்சியராக ஒர்க் பண்ணிட்டு இருந்தேடா அதான். ஐயோ அப்போல்லாம் இல்லை உள்ளவா அப்படின்னோடனே டேவும் வந்து உள்ளே வந்துட்டு பார்க்குறான். என்ன அதிசயமாக இருக்குது, என் கேபின் வந்திருக்க. என்னடா ஜிமின் 2 நாளாக ஆஃபீஸ்க்கே வரலையே, அதான் அவன்கிட்ட என்னாச்சுன்னு கேட்கலான்ட்டு வந்தேன். அதுவும் அவனுக்கு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ், அதான் வரல. ஓ சரி சரி அப்படி சொல்லிட்டு டேவும் வந்து கிளம்பியிருப்பான். வீட்டுக்கு வந்துட்டு டேவுங்களை பார்க்குறான். என்னாச்சா ஜிமினுக்கு? 2 நாளாக உடம்பு சரியில்லையாம். அப்பா உன் ஃப்ரெண்டுக்கு 2 days உடம்பு சரியில்லை, ஆனால் நீ பார்க்க போகாமல் அசால்ட்டவா சொல்கிறேன். டே சீரியஸ்டியாக வந்து உங்களை பார்க்குறான். அப்போ பார்க்க போகலாமா? சரி வா அப்படி சொல்லிட்டு டே வந்து உங்களை கூட்டிகிட்டு ஜிமின் வீட்டுக்கு போகிறான். செம்ம ஷாக்கு. அந்த வீட்டை பார்த்து 2 பேரும் ஒருத்தர் மூஞ்ச ஒருத்தர் மாற்றி மாற்றி பார்த்துக்கிறீங்க. ஏன்னா அது அவ்வளோ பெரிய வீடு. நீங்கள் வந்து டேவோட ஹேண்டை பிடிச்சிட்டு பொறுமையாக வந்து உள்ளே போகிறீங்க. அங்கே பார்த்தா நிறைய பேர் மெய்டெல்லாம் இருக்காங்க. ஜிமினை பார்த்தோன்னே உள்ளே விட்ருப்பாங்க. ஏன்னா ஆல்ரெடி ஜிமின் வந்து கால் பண்ணி சொல்லியாச்சு அங்கே இருக்கவங்கள்ட்டெல்லாம், இந்த மாதிரி என் ஃப்ரெண்ட்ஸ் வராங்க, என் ஃப்ரெண்டும் அவனோட பொண்ணும் வராங்க, ஸோ உள்ளே விடுங்கன்னு. எல்லோரும் வந்து சின்னதாக பார்த்து ஸ்மைல் பண்ணுறாங்க. டே வந்துட்டு அங்கே இருக்கவங்கள்ட்ட ஜிமின் மாடியில் இருக்கா சார்? சரின்னு சொல்லிட்டு ஜிமினை பார்க்க 2 பேரும் மாடிக்கு வராங்க. ஜிமின் வந்துட்டு சைலண்ட்டாக உட்காந்து தான் இருக்கான். அவனுக்கு உடம்புலாம் நல்லா தான் இருக்குது. பட் அவனோட திங்கிங் தான் அப்படி போயிட்டுருக்கு. அவன் அதனால் சைலண்ட்டாக உட்காந்துருக்கான். டோர் ஓப்பன் பண்ணிட்டு 2 பேரும் உள்ளே வராங்க. ஜிமின் ஃபர்ஸ்ட் டக்குன்னு ஒயனை தான் பார்க்குறான். ஒயன் டக்குன்னு ஜிமின் பார்த்தோன்னே அப்படி சொல்ல டக்குன்னு குடிச்சிட்டா. ஜிமின் லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு, என்ன 2 பேரும் அதிசயமாக என்ன பார்க்க வந்துருக்கீங்க, உனக்கு என்னடா ஆச்சு அப்படி சொல்லிட்டு டே வந்து பேசுகிறான். டே எனக்கு ஒன்றும் இல்லைடா, லைட்டாக உடம்பு சரியில்லை, ஒரு 3 நாள் லீவ் போட்டேன், அதுக்குன்னு தேடி வந்தியா? அப்புறம் என் ஃப்ரெண்டுக்கு உடம்பு சரியில்லை, அதான் என்ன ஏதுன்னு கேட்டுட்டு போகலான்னு வந்தேன் அப்படி சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. கரெக்டாக கீழே வந்து யாரோ கூப்பிட்றாங்க. நான் போய் பார்க்குறேன்டா அப்படி சொல்லிட்டு டே வந்து கீழே போயிட்டான். இப்போ வந்து நீங்களும் ஜிமினை தான் அந்த ரூமில் இருக்கீங்க. நீங்கள் ஜிமினை பார்த்துட்டு உங்களுக்கு என்னாச்சு? ஜிமின் உங்களை பார்த்துட்டு எனக்கு ஒன்றும் ஆகலே, உங்களுக்கு ஃபீவரா அப்படி சொல்லிட்டு நீங்கள் ஜிமினோட நெக்கில் வந்து ஹேண்ட் வச்சு பார்க்குறீங்க. இல்லை எனக்கு ஃபீவர்லாம் இல்லை. ஓ சரி, நீங்கள் ஏன் வரலன்னு நினச்சிட்டே இருந்தேன் தெரியுமா? நான் டெய்லியும் ஆஃபீஸ் வந்தேன். எதுக்கு? அவங்கள பார்க்க. ஜிமின் வந்து லைட்டாக ஸ்மைல் பண்ணுறான். நீங்களும் ஜிமினை சும்மா கேஷுவலாக பேசிகிட்டு இருக்கீங்க. நீங்கள் ஜிமினை பார்த்துட்டு நீங்கள் கேஷுவல் அவுட்ஃபிட்டில் ரொம்ப அழகாக இருக்கீங்க. ஜிமின் லைட்டாக ஸ்மைல் பண்ணுறேன். நீங்கள் ஜிமினை பார்த்துட்டு நம்ம 2 பேரும் வெளியே போகலாமா? நம்மளா? போகலாமா? சரி போகலாம். நாளைக்கு எப்போ ஆஃபீஸ் வருவீங்களா? வருவேன் அப்படின்றா. நீங்கள் சரின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கீங்க. கரெக்டாக டே உள்ளே வந்துட்டான். அவனை கூட்டிகிட்டு எங்கே வெளியே போகிற? சும்மா தான்ப்பா பேசிகிட்டு இருந்தேன். சரி அப்படி சொல்லிட்டு டேவை வந்து கொஞ்சம் நேரம் பேசலாம். அதுக்கப்புறம் எல்லோரும் சேர்ந்து சாப்பிட்றீங்க. ஜிமின் வந்துட்டு எல்லாம் அந்த பொண்ணுக்கு பிடிச்ச ஃபுட் மட்டும் வைங்க, பிடிக்காத வைக்காதீங்கன்னு சொல்லிட்டான். ஸோ உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் தான் வைக்கிறாங்க. நீங்களும் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் டே கூட கிளம்பி வீட்டுக்கு போயிருப்பீங்க. இப்போ வந்து நீங்களும் ஜிமின் வந்து ஷாப்பிங் வந்திருக்கீங்க. ஜிமின் வந்து உங்களுக்கு ட்ரெஸ்லாம் வாங்கி கொடுத்துட்ருக்கான். நீங்கள் அவ்வளோ ஹாப்பியாக அவன் ஹேண்டு பிடிச்சி அவன்கிட்ட பேசிகிட்டே போயிட்டுருக்கீங்க. அவனும் அப்படி தான் உங்கள் கூட செம்ம கம்ஃபர்டபுளாக பேசுகிறான். இப்போ ஜிமின் வந்து ஒரு கடையில் வந்து பில் பே பண்ணிகிட்ருக்கான். அவளோட ஒரு ஹேண்ட் வந்து உங்கள் ஹிப் கிட்டே இருக்குது. அவங்கள வந்து அங்கே ரொம்ப கும்பலாக இருக்குன்னு சொல்லிட்டு கொஞ்சம் செக்யூராக பிடிச்சி வச்சு பில் பே பண்ணிகிட்ருக்கான். பேலாம் பண்ணிட்டு வரீங்க. ஜிமின் வந்து இப்போ உங்கள் ஹேண்டு பிடிக்கவே இல்லை, உங்கள் ஹிப்பை பிடிச்சே கூட்டுறான். நீங்கள் ஜிமின் ஃபேஸே பார்த்துட்டீங்க. இப்போ 2 பேரும் வந்து காரில் ஏறிட்டீங்க. நீங்கள் வந்து அமைதியாக உட்காந்துருக்கீங்க. சீட் பெல்ட்டே போடுங்க. ஜிமின் வந்துட்டு அந்த சீட் பெல்ட்டை இழுத்து உங்களுக்கு அவனே போட்டுறான். அப்படியே அவன் ஃபேஸ் உங்கள் ஃபேஸ்க்கு அவ்வளோ க்ளோஸில் போயிருக்கும். நீங்கள் ஜிமினே பார்த்துட்டீங்க. உங்களுக்கு ஒவ்வொரு செகண்டும் அவனை பார்க்க ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னே தெரியல. உங்களுக்கு தெரியுது ஏஜ் 2 பேத்துக்கு அவ்வளோ ஏஜ் டிஃப்ரென்ஸ் இருக்குது. நம்ம அப்பா வயசாகுது எல்லாமே தெரிஞ்சாலும் பட் ஏன்னு தெரியல உங்களுக்கு ஜிமினை அவ்வளோ பிடிச்சிருக்கு. நீங்கள் அவனை ஒரு மாதிரி லவ்வோடு பார்க்குறீங்க. ஜிமினுக்கு அவன் பாட்டி கேஷெல்லாம் பார்த்துட்டு அவனை விட்டுட்ருக்கான். இன்னும் 2 நாள் வந்து ஜிமினோட பர்த்டே. இப்போ வந்து நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் கூட்டி வச்சுட்டு உட்காந்துருக்கீங்க. நீங்கள் ஸ்கூலில் தான் இருக்கீங்க. எல்லோரும் உங்களை பார்த்துட்டு என்ன மேடம் அதிசயமாக எல்லாருக்கிட்டே ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு உட்கார வச்சுருக்கீங்க. நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டை பார்த்துட்ருக்கீங்க. அதுங்காட்டி ஒரு பொண்ணு வந்துட்டு ஆப்போசிட்டில் உட்காந்துருப்பா. அவளோட நெக்கை வந்து உங்கள் பக்கத்தில் இருந்த ஃப்ரெண்ட் கரெக்டாக நோட் பண்ணிட்டா. அது என்னடி ஹிக்கீஸ் மாதிரி இருக்குது. நீங்கள் எல்லாருமே டக்குன்னு அவளோட நெக்கை பார்க்குறீங்க. இதை ஏண்டி கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் டக்குன்னு வந்து அவள் நெக்கை மறைக்கிறா. ஹிக்கீஸோ? நிஜமா ஹிக்கீஸா அப்படின்னு சொல்லி எல்லாரும் கேட்டுட்ருக்காங்க. ஆமாம் அப்படின்னோடனே இன்னொரு பொண்ணு கரெக்டாக கேட்குறா. என்ன பாய் ஃப்ரெண்டுக்கு உனக்கு எல்லாம் முடிஞ்சிருச்சா? அந்த பொண்ணு ஸ்மைல் பண்ணிட்டு ஆமான்னு தலையாடுறா. எல்லாருக்கும் ஷாக்கு. நிஜமாவா?
உனக்கும் பாய் ஃப்ரெண்டுக்கும் 9 இயர்ஸ் டிஃப்ரெண்ட் தானே. ஏஜ் ஜஸ்ட் நம்பர் தானே, அதான் எல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படி சொல்லிட்டு அவ சிரிக்கிறான். இன்னொரு பொண்ணு, எனக்கும் தான் முடிஞ்சிருச்சு, அது என்ன கேஷுவல் தானே, நமக்கு தான் 18 ஆக போகுது அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. நீங்கள் ஷாக்கில் பார்த்துட்ருக்கீங்க. எல்லோரும் பேசி முடிச்சுட்டு உங்களை பார்த்துட்டு, ஆமாவே நீ என்னமோ சொல்ல வந்த, சொல்லு மேடம் எது லவ் எது பண்ணுறீங்களோ, வர வர உங்கள் குறு பார்வை எங்களுக்கு தெரியுது. நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தா லைட்டாக ஸ்மைல் பண்ணுறீங்க, சிரிக்கிறாடி உண்மை போல அப்படி சொல்லிட்டு எல்லோரும் உங்களை பார்க்குறாங்க. நீங்கள் அது உண்மைன்னு சொல்ல முடியாது, நான் இன்னும் ப்ரப்போஸே பண்ணலையே என்ன அப்படி சொல்லிட்டு எல்லோரும் உங்களை பார்க்குறாங்க. நீங்கள் அதுக்கப்புறம் சொல்கிறீங்க, எனக்கு ஒரு பையனை பிடிச்சிருக்கு, அவன் என்னை ரொம்ப நல்லா பார்த்துக்கிறான், டெய்லி என்னை வெளியே கூப்பிட்டு போவான், எனக்காக ட்ரெஸ் வாங்கி தருவான், சாப்பிட்றதுக்கு வாங்கி தருவான், என் பீரியட்ஸ் டைமில் கூட கேர் பண்ணாண்டி அப்போல்லாம் நீங்கள் சொல்லிட்டுருக்கீங்க. வா பையன் உண்மையிலே நீ ரொம்ப லக்கி தான், இந்த மாதிரி ஒரு பையன் நான் சொல்லிட்டு எல்லோரும் கேட்டுட்ருக்காங்க. நீங்கள் ஆமான்னு சொல்லி ஸ்மைல் பண்ணிட்டுருக்கீங்க. சரி எவ்வளோ நாள் லவ் பண்ணுறீங்க? நாங்கள் லவ்வே பண்ணலையே. லவ் பண்ணாமலையா? பொய் சொல்லாது, அந்த பையன் இன்னுமா ப்ரப்போஸ் பண்ணல? இல்லை பண்ணலை அப்படி சொல்லிட்டு நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டை பார்க்குறீங்க. என்னடி சொல்கிறா இவ, ஸ்டில் ப்ரப்போஸ் பண்ணலையா? ஹார்ட் சொல்லிட்டு எல்லாருக்கும் ஷாக்கு. சரி நீ பண்ணிடு ஃபஸ்ட்டு. நீங்கள் டக்கு அந்த சொன்ன பொண்ணை பார்க்குறீங்க. நானா? ஆமாம் சரி, இப்போ நீ என்ன சொல்ல வந்த அதை சொல்லு ஃபஸ்ட்டு. இல்லை அவங்களுக்கு பர்த்டே, அதான் என்ன வாங்கி தரலான்னு சொல்லி கேட்கலான்னு. ஓஹோ, பர்த்டேக்கு கிஃப்ட் பண்ணுற லெவலுக்கு இருக்குது, ஆனால் இன்னும் ப்ரப்போஸ் பண்ணல. சரி சொல்லுங்கடி எடுத்து சொல்லிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்க்குறீங்க. எல்லோரும் உங்களை போட்டு ஓட்டிகிட்டு இருக்காங்க. சரி ஓகே, பர்த்டேக்கு என்ன கிஃப்ட் பண்ணலான் இருக்க? நீங்களும் வந்துட்டு எனக்கு ஐடியாவே இல்லை அப்படின்றீங்க. சரி இல்லாட்டி பர்த்டேக்கு ப்ரப்போஸ் பண்ணிடு. நீங்கள் டக்குன்னு ஒரு பொண்ணை பார்க்குறீங்க, அவள் தான் அந்த ஐடியாவே கொடுத்துருப்பா. ப்ரப்போஸா? அது இவ்வளோ பண்ணுறாங்கன்னா கண்டிப்பாக லவ் தான் பண்ணுவாங்க, ஸோ அக்செப்ட் பண்ணிப்பாங்க. அவங்க பர்த்டேக்கு நீயே ஸ்பெஷல் கிஃப்டாக அப்படி சொல்லலாம் ஐடியா கொடுத்துட்ருக்காங்க. நீங்களும் ஓகேட்டீங்க. சரி என்னைக்கு பர்த்டே? இன்னும் 2 நாள். எதேன்னு சொல்லி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷாக்கு. அப்போவா உடனே நம்ம எல்லா வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பொதுவாக ப்ரப்போஸ்லாம் பண்ணுவாங்க. அந்த வீடியோலாம் காட்டுறாங்க. உங்களுக்கு நிறைய வீடியோ சாட்டிஸ்ஃபேக்ஷனே இல்லை, கடைசியாக அந்த ஒரு வீடியோ பார்த்து ஃபைனல் பண்ணிட்டீங்க. ஓகே இந்த மாதிரி பண்ணலாம், ஓகே அப்படி சொல்லிட்டு உங்ககிட்ட எவ்வளோ அமௌண்ட் இருக்குது அப்படிலாம் கேட்குறாங்க. நீங்களே சொல்கிறீங்க பரவாயில்லையே நிறையா தான் வச்சுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் வந்துட்டு ஒவ்வொரு பிளேஸாக போய் அந்த விஷயத்தை கேட்குறீங்க. கடைசியாக நீங்கள் தேடி போன இடத்தையே கண்டுபிடிச்சிட்டிங்க. அங்கே எல்லாம் ஓகே பண்ணி அமௌண்ட்லாம் பே பண்ணிட்டு நீங்கள் வீட்டுக்கு வரீங்க. கிட்டத்தட்ட மணி 8 ஆயிடுச்சு. உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டே இருந்திருப்பான். நீங்கள் இந்த மாதிரி நான் ஃப்ரெண்ட்ஸ் கூட சுற்றிட்டுருக்கேன் வந்துடுறேன் அப்படின்னு மட்டும் சொல்லியிருப்பீங்க. நீங்கள் வாசலுக்கு வந்தோடனே வேமான்ட்டு, ஏமா இவ்வளோ லேட்டு? அப்போ நான் தான் சொன்னேன்லப்பா ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கேன்னு. சரி உள்ளே வா அப்படி சொல்லிட்டு வந்து உங்களை உள்ளே கூட்டிகிட்டு போகிறான். நீங்கள் உள்ளே போயிட்டு சாப்பிட்டு அமைதியாக படுத்துருப்பீங்க. உங்களுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. நீங்கள் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நினச்சி ஸ்மைல் பண்ணிகிட்டே இருக்கேன். உங்களுக்கு வந்து கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி தோணுது. நீங்களும் அந்த ஹாப்பினஸ்லாம் அப்படியே தூங்கியிருப்பீங்க. நெக்ஸ்ட் டே வந்துட்டு நீங்கள் நார்மலாக எப்பவும் போல ஸ்கூல் போயிட்டீங்க. ஈவினிங் வந்து பார்க்குறீங்க, ஆல்ரெடி ஜிமின் வந்து உங்கள் வீட்டில் தான் இருக்கான். இன்விடேஷன் கொடுக்க வந்திருக்கான். அவன் பர்த்டேக்காக பார்ட்டி வச்சுருப்பாங்க. ஸோ அதுக்கு இன்விடேஷன்லாம் கொடுத்துட்டு ஒயன் மறக்காமல் வந்துடணும். சரி அப்படின்றீங்க. அதுக்கப்புறம் உங்களை பார்த்துட்டு ஒயன் வெளியே போகலாமா, எங்கே பாடி சொல்லிட்டு நீங்கள் டேவை பார்க்குறீங்க. அதான் ஜிமின் கிஃப்ட் வாங்க. சரி அப்படி சொல்லிட்டு நீங்களும் டேவும் போயிட்டு ஜிமினுக்கு என்ன கிஃப்ட் வாங்கலான்னு பார்க்குறீங்க. ஸோ காஸ்ட்லியான கிஃப்ட் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி தேடினதில் ரோலெக்ஸ் வாட்சே வாங்கிக்கலாம். அவனுக்கு அதுதான் ரொம்ப ஃபேவரட். சரின்னு சொல்லிட்டு அவனுக்காக ரோலெக்ஸ் வாட்ச் வாங்கிட்டு 2 பேரும் வந்து வீட்டுக்கு வந்துட்டீங்க. உங்களுக்கு ரூமில் போய் அவ்வளோ ஹாப்பியாக நீங்கள் புரண்டுட்டு இருக்கீங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்துட்டு நீங்கள் ஸ்கூலுக்கு கிளம்பிட்டு பொதுவாக வந்துட்டு ஜிமின் ஆஃபீஸ்க்கு 10 மணிக்கு தான் போவான். ஏதாச்சும் முக்கியமான மீட்டிங்னா மட்டும்தான் 9 மணிக்கு போவான். ஜிமின் வந்து ஐஸ் ஓப்பன் பண்ணுறான். ஆப்போசிட்டில் பார்த்தா நீங்கள் நிற்கிறீங்க. ஹே பேப் இங்கே என்ன பண்ணுற அப்படி சொல்லிட்டு ஜிமின் உங்களை பார்க்குறான். ஷர்ட் போடல நீங்கள். அது ஹாப்பி பர்த்டே ஜிமினா. ஜிமின் ஸ்மைல் பண்ணிட்டு தேங்க்யூ பேப் அப்படி சொல்லிட்டு உங்களை லைட்டாக ஹக் பண்ணுறான். அதுக்கப்புறம் நான் போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வரேன் அப்படி சொல்லிட்டு ஜிமின் ஃப்ரெஷ் ஆகிட்டு உங்களை வந்து பார்க்குறான். ஸ்கூல் போலையா நீ? இல்லைங்க மாதிரி தான் ஸ்கூல். சரி இங்கே வந்திருக்க. இல்லை உங்கள் பர்த்டே இல்லை, அதான் சும்மா கூட ஒரு சுற்றலான்னு. சரி வா அப்படி சொல்லிட்டு ஜிமின் வந்து உங்களை பார்க்குறான். சரி அப்பா சொல்லிட்டு வந்தியா? சொல்லிட்டேன். சரி இப்போ என்ன பண்ணலாம், நம்ம ஒரு சாப்பிட்டு வந்துடலாமா? சரி நான் சொல்ல ரெஸ்டாரண்ட் ஓகேவா? ஓகே அப்படி சொல்கிறான். இப்போ நீங்களும் ஜிமினும் வந்துட்டு ஒரு ரெஸ்டாரண்ட் போகிறீங்க. அது வந்து அக்காரியம் மாதிரி இருக்குது, பட் உள்ள ரெஸ்டாரண்ட். அக்காரியமுக்குள்ள ரெஸ்டாரண்ட் செம்மையாக இருக்குது. ஜிமின் உங்களை பார்த்துட்டு இந்த மாதிரி பிளேஸ்லாம் இருக்கா? இருக்கு அப்படி சொல்லிட்டு நீங்கள் அவனை கூப்பிட்டு போய் ஒரு டேபிளில் உட்கார வச்சுட்டு 2 பேரும் ஃபுட்டெல்லாம் ஆர்டர் பண்ணிங்க. அங்கே வந்து ஃபுல்லாக மீன் போயிட்டுருக்கு. அதே சேம் டைம் வந்து கடல் கண்ணி மாதிரி வேஷம் போட்டவங்க உள்ளே அங்கிட்டு இங்கிட்டு போயிட்டுருக்காங்க. எல்லாருக்கும் ஹாய் காட்டிட்டு ஸ்மைல் பண்ணிட்டு போயிட்டுருக்காங்க.
2 பேரும் ஃபுட்டு ஆர்டர் பண்ணிட்டு வேடிக்கை பார்த்துட்டே சாப்பிட்டுருக்கீங்க. அங்கே நிறைய மீன் இருக்குது. அப்போ கரெக்டாக வந்து அந்த கடல் கன்னி மாதிரி வேஷம் போட்டிருக்காங்கல்ல, அவங்க வந்து உங்களுக்கும் ஜிமினுக்கு இப்படி சீட்டுக்கு நடுவில் வந்துட்டு ஹாய் காட்டுறாங்க. நீங்களும் ஜிமின் வந்து ஹாய் காட்டிட்டு அந்த கண்ணாடியில் வந்து கை வைக்கிறீங்க. அவங்க வந்துட்டு ஒரு ஸ்டெப் லைட்டாக பேக் போகிறாங்க. 2 பேரும் அவங்களே தான் பார்த்துட்ருக்கீங்க. அவங்க ஹேண்ட் ஒரு பேப்பர் மாதிரி இருக்குது, அதை அப்படியே விரிக்கிறாங்க. அதில் பார்த்தா ஐ லவ் யூ ஜிமின் அப்படி சொல்லி எழுதியிருக்கு. ஜிமின் நிமிஷம் அதை பார்த்துட்டு ஷாக்கில் பார்க்குறான். அவன் பார்க்குற செகண்டில் பார்த்தா நீங்கள் கீழே முட்டி போட்டு அவனுக்கு ப்ரப்போஸ் பண்ணுறீங்க. ஜிமினுக்கு செம்ம ஷாக்கு. அவன் வந்து உங்கள் கை படித்து உங்களை எழுப்பி விட்றானுங்க. ஐ லவ் யூ ஜிமினா சப்புன்னு ஒரு ஒப்பு. செம்மையாக நீங்கள் ஷாக் ஆகிட்டீங்க. நீங்கள் அப்படியே ஜிமினை அடித்த கையில் அப்படியே பிடிச்சிட்டு பார்த்துட்டே இருக்கீங்க. அவன் கை அப்படியே எடுத்திருப்பான். உங்கள் கண்ணுக்கு உங்கள் கை இருக்குது. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. உங்கள் ஐஸ்லேருந்து டியர்ஸ் வந்துட்டுருக்கு. என்ன பண்ணுற நீ? எனக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கு. எனக்கு உங்கள் அப்பா வயசாகுது. எனக்கு ப்ரப்போஸ் பண்ணுறேன். ஜிமின் அப்படியே உங்களை பார்க்குறோம். நீங்கள் அழுதுகிட்டே ஜிமினை பார்த்துட்டு எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு. ஜிமினுக்கு செம்ம டென்ஷன் ஆகிடுச்சு. அவன் கடன்னு போயிட்டு அங்கே பில்லை பே பண்ணிட்டு வெளியவே போயிருப்பான். நீங்கள் வந்து அங்கே அப்படியே நின்றுட்டுருக்கீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அங்கே தான் இருந்திருப்பாங்க. எல்லோரும் கடன்னு உங்ககிட்ட வராங்க. ஒயன் அப்படின்றாங்க. உங்கள் கண் அப்படியே சவந்து போயிருக்கு. உங்கள் கண்ணில் தண்ணி வந்துகிட்டே இருக்குது. ஒயனது நீங்கள் எல்லாம் ஸ்கூலுக்கு போங்க, டைம் ஆயிடுச்சுல. ஒயன் நீ வா நம்ம போகலாம். இல்லை அவன் என்ன தேடி வருவான், நீங்கள் என்ன போங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து வெளியே வந்து பார்க்குறீங்க. ஜிமினோட காரும் இல்லை. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வேறு வழி இல்லாமல் கிளம்பியிருப்பாங்க. நீங்கள் அங்கேயே நின்றுட்டுருக்கீங்க. கிட்டத்தட்ட நைட் ஆயிடுச்சு, 7 மணி ஆயிடுச்சு. இப்போ வந்து ஜிமின் வந்துட்டு பார்ட்டியில் இருக்கான். பட் டே வந்து பார்ட்டிக்கு வரல. அவன் டேக்கு கால் பண்ணுறான். இல்லைடா ஒயின் வந்தோடனே கூப்பிட்டு வந்துடலாம் பார்த்தேன், இன்னும் வரல, ஸ்கூல் முடியலை போல் அப்படின்னு சொல்லிட்டு டே வந்து வீட்டில் உங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கான். ஜிமினுக்கு வந்துட்டு ஐயோ அப்படின்னு ஃபீல் ஆகுது. ஜிமின் வந்துட்டு சரி இரு நான் என்னென்னு கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து உங்களுக்கு கால் பண்ணுறான். ஃபஸ்ட்டு ஃபுல் ரிங் போது ஃபோன் அட்டனே ஆகலை. ரிட்டன் அவன் கால் பண்ணுறேன். நீங்கள் அட்டன் பண்ணுறீங்க. எங்கே இருக்க நீ? எங்கே இருக்கேன். உங்களுக்கு என்ன? எங்கே இருக்கேன்னு கேட்டேன். எங்கே விட்டுட்டு போனீங்களோ அங்கே தான் இருக்குது. ஜிமின் வந்துட்டு அந்த பிளேஸ்க்கு வரான். நீங்கள் அங்கேயே நின்றுட்டுருக்கீங்க. ஜிமின் வந்தோடனே டோர் ஓப்பன் பண்ணுறான். நீங்கள் காரில் ஏறிட்டீங்க. நீங்கள் ஏறின உடனே சீட் பெல்ட் போடுறான். நீங்கள் ஜிமினை பார்த்துட்டு எதுக்கு இப்படி கேர் பண்ணுற? இந்த கேர் தான் என்னை இவ்வளோ கஷ்டப்படுத்துது. ஜிமின் பதிலே சொல்லலை. உங்களை கொண்டு வந்து உங்கள் வீட்டுக்கிட்டே இறக்கி விட்டுட்டான். நீங்கள் ஜிமினை பார்த்துட்டு நீ மட்டும் நான் அக்செப்ட் பண்ணல, இந்த உலகத்தில் நான் இருக்கவே மாட்டேன். என்ன மிரட்ரியா? நீங்கள் ஜிமினை பார்த்துட்டு ஆமாம் மிரட்றேனே வச்சுக்கோ போ அப்படிங்கிற மாதிரி ஜிமின் வந்து கிளம்பிட்டான். நீங்கள் வந்து வீட்டுக்குள்ளே போயிட்டீங்க. பார்த்தா வந்து உங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கான். ஐயன் வரியாம்மா பார்ட்டி போகலாம். இல்லைப்பா நான் வரலப்பா. ஐயன் பார்ட்டிக்கு வரலையா? இல்லைப்பா எனக்கு உடம்பு ஒரு மாதிரி இருக்கு. சரி அப்பாவும் போல உனக்கு என்னாச்சு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு வந்து உங்ககிட்ட வரான். இல்லைப்பா நீ போப்பா அப்படின்னு சரின்னு சொல்லிட்டு டேவும் நீங்கள் அவன் எத்தனை தடவை கேட்டுருப்பான். ஒரு தடவை கூட நான் வரேன்னு சொல்லவே இல்லை. நீ போப்பான்னு சொல்லவும் சரின்னு சொல்லிட்டு அவனும் போயிருப்பான். நீங்கள் அமைதியாக போய் பெட்டில் படுத்துருக்கீங்க. உங்களுக்கு வந்து அவன் அடிச்சிட்டு அவங்கள வேணான்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. உங்களுக்கு அவ்வளோ பேர் ப்ரப்போஸ் பண்ணிப்பாங்க. நீங்கள் எல்லாத்தையும் ரிஜெக்ட் பண்ணிட்டீங்க. ஆனால் நீங்கள் எக்ஸ்பெக்டே பண்ணலாம் உங்களுக்கு இப்படி ஒரு பையன் மேலே லவ் வரும்னு. அவன் உங்களை ஒவ்வொரு நாளும் அவ்வளோ கேர் பண்ணிப்பான். உங்களை ஒரு பிரின்சஸ் மாதிரி பார்த்துப்பான். வந்து அப்பா மாதிரி பார்த்துக்கிட்ட மாதிரி உங்களுக்கு தோணிருக்கு. ஏன்னா உங்கள் அப்பா மாதிரி பார்த்துக்கிறேன். பட் ஜிமின் உங்களை பொறுத்த வரைக்கும் அவனுக்கு எப்படி தோணுச்சுன்னு தெரில. ஆனால் உங்களுக்கு அவன் ரொம்ப லவ்வோட பார்த்துக்கிட்ட மாதிரி ஃபீல் ஆச்சு. ஆனால் அவன் லவ்வே இல்லைன்னு சொல்லிட்டு உங்களை அடிச்சிட்டான் அப்படிங்கிறத உங்களால் அக்செப்டே பண்ணிக்க முடியல. நீங்கள் பெட்டில் படுத்து அழுதுகிட்டே இருக்கீங்க. ஜிமின் சைட் பார்த்தா கரெக்டாக வந்திருப்பான். என்னடா ஒயின் வரலையா? இல்லைடா என்ன ஆச்சுன்னு தெரில. மூஞ்சியோட ஒரு மாதிரி வச்சுக்கிட்டு பார்க்க கூட இல்லை, மூஞ்சி கூட பார்க்காம ரூம்குள்ளே போயிட்டான். கதவை சத்திட்டு அப்படியே பேசினா வெளியவும் வரல அப்படின்னு சொல்லிட்டு கிஃப்டெல்லாம் கொடுத்துட்டு பேசும்போது நார்மலாக பேசிகிட்டு இருக்கோம். ஜிம்மினுக்கு வேறு நீங்கள் வேறு நீ அக்செப்ட் பண்ணிக்கிறேன்னா நான் உயிரோடய இருக்க மாட்டேன்னு சொன்னது வேறு ஞாபகம் வருது. அவனுக்கு ஒரு மாதிரி பயமாகவும் இருக்குது. சம்திங் ராங் அப்படி சொல்லிட்டு ஜிம்முக்கு ஃபீல் ஆகிட்டே இருக்குது. ஜிம்மின் வந்து டக்குன்னு வந்து பார்ட்டியை விட்டுட்டு உங்கள் வீட்டுக்கு வந்திருப்பான். டோர் பாஸ்வேர்டெலாம் போட்டு ஓப்பன் பண்ணிட்டு வந்து பார்க்குறான். நீங்கள் ஹாலில் உட்காரல. அவன் வந்து உங்கள் ரூம் டோரை நாக் பண்ணுறான். நீங்கள் ஓப்பனே பண்ணல. திருப்பி நாக் பண்ணிட்டு அவன் டோர் ஓப்பன் பண்ணு நீங்கள் டோரை ஓப்பனே பண்ணல. அவனுக்கு ஏதோ ரொம்ப பதட்டமாக ஸ்டார்ட் ஆகுது. அவனுக்கு ஏன்னு தெரியல, ரொம்ப பயமாக இருக்குது. அவன் டக்குன்னு அந்த டோரை இடிக்கிறான். டோர் அப்படியே வந்து ஓப்பன் ஆகுது. உள்ளே பார்க்குற ஜிம்முனுக்கு செம்ம ஷாக்கு. ஏன்னா நீங்கள் கையை அடுத்திருக்கீங்க, ரத்தம் ஊற்றிட்டுருக்கு, உங்கள் கண்ணு ஃபுல்லாக மயங்கியிருக்கு, உங்கள் கை தொங்கிட்டுருக்கு. ஜிம்மின் செம்மையாக பயந்துட்டான். அவன் வந்த வேகத்தை அவனை தூக்கிட்டான். அவன் தூக்குறான். நீங்கள் லைட்டாக ஜில்லுன்னு இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. அவனுக்கு உயிரே போகிற மாதிரி இருக்குது. அவன் கடன்னு உங்களை தூக்கிட்டு ஹாஸ்பிட்டல் போயிருப்பான். ஹாஸ்பிட்டல் போனோடனே உங்களுக்கு சிபிஆர்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. ஜிம்மின் பார்த்துட்டே இருக்கான். அவனுங்களுக்கு வந்துட்டு அவ்வளோ பயமாக இருக்குது. அவனுக்கு என்ன பண்ணணும்னு கூட தெரில. அவனுக்கு இப்போ டேக்கு கால் பண்ணணுன்னு கூட தெரில. அவ்வளோ பயமாக இருக்கு. உங்களே பார்த்துட்ருக்கான்.
உங்கள் செஸ்ட்டில் வந்துட்டு அந்த வச்சு எடுப்பாங்களா, அது இது என்னன்னு சரியே தெரியல, அதெல்லாம் எடுத்துகிட்டு இருக்காங்க. கடைசியாக நீங்கள் ஒரு ப்ரீத் பண்ணுறீங்க. ஜிமினுக்கு ஐயோங்கிற மாதிரி இருக்குது. நான் பார்த்துட்ருக்கேன். அதுக்கப்புறம் வேகமாக வந்துட்டு உங்கள் ஹேண்டுக்கு ஆல்ரெடி வந்துட்டு கட்டெல்லாம் கட்டியிருப்பாங்க. இப்போ உங்களுக்கு ரத்தம் ஏறிட்டுருக்கு, உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் இன்னும் 1-2 பேர் பார்த்துட்டே இருக்காங்க. ஜிமின் நீங்கள் ஐசியூவில் இருக்கிறத பார்த்துட்டே இருக்கான். அவனுக்கு அதுக்கப்புறம் தான் டேக்கு கால் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு வந்து வெயிட் கால் பண்ணி நான் வீட்டுக்கு போனேன், சூசைட் பண்ணியிருக்கேன், என்னன்னு தெரியல, வாடா அப்படின்னே ஜாங்குக்கு 2 பேரும் வராங்க. வரும்போதே அவ்வளோ அழுதுகிட்டே வரான். வேன் என்னடா சொல்கிறேன், நிஜமாக சூசைட் பண்ணிட்டாளா? ஆமாண்டா, ரத்தம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் அப்படியே அழுதுகிட்டே பார்க்குறான். ஜிமின் மேலே ஃபுல்லாக ரத்தம், அவ்வளோ அழுக வருது. டேனாலும் சுத்தமாக முடியல. லாஸ்ட்டாக அவன் ஒய்ஃப் இருந்தப்போ வந்து அவங்க சூசைட்லாம் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ நார்மலாக தான் டெத் ஆகிருப்பாங்க. ஆனால் அவங்க அவ்வளோ ரத்தம் போய் தான் இருந்திருப்பாங்க அந்த இறந்தப்ப. அது அப்படியே ஃபுல்லாக அப்படியே கண்ணுக்கு வருது. அழுதுகிட்டே இருக்கான். ஒரு வழியாக அந்த டோர் வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. அப்படியே பார்க்குறான். உங்களுக்கு அப்படியே வந்துட்டு மாஸ்க் போட்டிருக்காங்க. ஒரு சைடு வந்து ஆக்சிஜன் இதாகிட்டுருக்கு, ஒரு சைடு உங்களுக்கு பிளட் ஏறிட்டுருக்கு. டீனால் பார்க்கவே முடியல. அப்படியே உட்காந்து அழுகுறான். ஜிமினுக்கு அது அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ஜங்குக்கு வந்து தெரியும் இன்றைக்கி வந்து ஜிமின்கிட்ட வந்து ஒய்ஃப் ப்ரப்போஸ் பண்ணிச்சு. ஜிமின் வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டான், அது எல்லாமே தெரியும். ஸோ ஜங்குக் ஷாக்கில் ஜிமினை பார்க்குறான். அதனாலே ஆடானு ஆமான்னு சொல்லிட்டு தலையாட்டிட்டு ஜிமினும் அவ்வளோ அழுகுறான். கொஞ்சம் நேரம் கழிச்சு நீங்கள் நார்மல் ஆகிட்டீங்க. இப்போ உங்கள் ஹேண்டை பிடிச்சிட்டு உட்காந்துருக்கான். அவன் எதுவுமே பேசலை, உங்களே பார்த்துட்ருக்கான். நீங்கள் அப்பா ஐயம்மா இன்னும் பேசாதம்மா, நீ நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன்ப்பா. ஏம்மா அப்படி பண்ண, ஏன் சாமி இப்படி பண்ண, நீ இல்லைனா அப்பா என்னடா பண்ணுவேன், உன்னை விட்டு அப்பாவுக்கு யாரையா இருக்கா, என்ன அப்படி சொல்லிட்டு அப்படியே உங்கள் கையை பிடிச்சிட்டாலுறான். உங்களுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. நீங்கள் அப்படியே ஜிம்மினை பார்க்குறீங்க, அவன் வயசுலேருந்து டிஆர்எஸ் வந்துட்டுருக்கு. அவனால் அவன் ஃப்ரெண்ட் அவ்வளோ கஷ்டப்பட்டுட்ருக்கான். அவன் அப்படியே உங்கள் 2 பேரையும் பார்த்துட்ருக்கான். கரெக்டாக வந்து நர்ஸ் வந்துட்டு மருந்தெல்லாம் வாங்கணும்னு சொன்னோடனே வந்துட்டு கண்ணை தொடச்சிட்டு போகிறான். கூடயே வந்துட்டு ஜங்குக்கும் போயிருப்பான். ஜிமின் அப்படியே உங்களை பார்த்து செம்மையாக முறைக்கிறான். என்ன பண்ணி வச்சுருக்க, பைத்தியம் பண்ணி சூசைட் பண்ணியிருக்க, இன்னும் 1 நிமிஷம் லேட் ஆகிடா நீ செத்து போயிருப்பான்னு சொல்கிறாங்க. செத்துருப்பேன், எதுக்கு என்ன காப்பாற்றினேன்? உங்கள் அப்பா எழுதுறதை பார்த்தியா? சி, அப்பா எழுதுறதை பற்றி இப்படி சொல்கிற, அப்படியே அந்த காதல் உன் கண்ணை மறைக்குது. நீங்கள் அவனை பார்த்துட்டு உன் காதல் கண்ணை மறைக்குதுன்னு சொல்லி தானே இவ்வளோ நாளாக நீ இப்படியே இருக்க. அப்படியே ஜிமின் சைலண்ட் ஆகுறான். ஏன்னா ஜிமினால் அவனோட ஃபர்ஸ்ட் லைஃபை மறந்துருக்க முடியாது. அதனால தான் ஜிமின் வந்துட்டு இப்படி இருக்கான், மேரேஜே பண்ணாமல். உன்னோட ஃபர்ஸ்ட் லவ்வை மறக்க முடியாமல் உனக்கு மட்டும் கஷ்டமாக இருக்கும், இப்போ எனக்கு இருக்காதா? நானாக வாழ்ந்துட்டு தான் இருக்கேன், நான் ஒன்றும் சாகணும்னு நினைக்கல. நீ தானே சூசைட் பண்ணியிருக்க. அப்படியே வந்து உங்களை முறைச்சிட்டு இருக்கான் ஜிமின். நீங்கள் ஜிமினை பார்த்துட்டு நீ ஏன் அக்செப்ட் பண்ண மாட்டேங்கிற, ரீசன் சொல்லு. ஓ, என்ன பண்ணுற தப்புன்னு நான் சொல்லிட்டு இருக்கேன், நீ அதை நியாயப்படுத்திட்டு இருக்க. நீ ஏன் அக்செப்ட் பண்ணல, ரீசன் சொல்லு. ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் உங்கள் அம்மா லவ் பண்ணேன், என்னால் உங்கள் அம்மா மறக்க முடியல. ஸோ நான் அப்படி இருக்கேன். என்னால் எப்படி ஒன்று லவ் பண்ண முடியும்? நீங்கள் அப்படியே ஷாக் ஆகி ஒரு நிமிஷம் ஜிமினை பார்க்குறீங்க. போய் சொல்லாத, சத்தியமாக உங்கள் அம்மா தான் லவ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃபோன் எடுத்து கேலரியில் ஒரு ஃபோட்டோ காட்டுறான். உங்கள் அம்மாவும் ஜிமினும் வந்துட்டு எடுத்த ஃபோட்டோ. உங்கள் அம்மா ஸ்கூல் ட்ரெஸ்ஸில் இருக்காங்க, ஜிமின் கலர் ட்ரெஸ்ஸில் இருக்கான். நீங்கள் அப்படியே ஒரு நிமிஷம் ஜிமினை ஷாக்டாக பார்க்குறீங்க. புரியுதா? நான் உங்கள் அம்மா லவ் பண்ணிட்டு இருந்தேன். என்னோடய சுச்சுவேஷன், நான் காலேஜை விட்டு இந்த ஊரை விட்டு போனேன். உங்கள் அம்மாவும் அதே டைமில் ஊரை விட்டு போனான். அவள் லைஃப் சேஞ்ச் ஆச்சு, என் லைஃப்பும் சேஞ்ச் ஆச்சு. அதுக்கப்புறம் நான் உங்கள் அம்மா தேடாத இடம் இல்லை. உங்கள் அம்மா கண்டே பிடிக்க முடியல. கடைசியாக உங்கள் அம்மா கல்யாணம் ஆச்சுங்கிற இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் எனக்கு கிடச்சிது. அதனால தான் இப்படி இருக்கேன். ஆனால் நீ இப்போ அப்படிங்கிற மாதிரி ஜிமின் வந்து அப்படியே அமைதியாக நிற்கிறான். கொஞ்ச நேரத்துலேயே வந்து உள்ளே வரான். டிஸ்சார்ஜ் பண்ண சொல்லியிருக்காங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவன் சரி அப்பா போய் ஃபீஸ் கட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பான். நீங்கள் ஜிமினை பார்த்துட்டு நீங்கள் அம்மா வேணால் லவ் பண்ணிக்கோ, எங்கள் அம்மாவை பண்ணிடு, நீ வேறு யாரை வேணால் பண்ணிடு, ஆனால் என்ன கல்யாணம் பண்ணிக்கோ. அப்படியே ஜிமின் வந்து உங்களை பார்க்குறான். எனக்கு கல்யாணம் பண்ணலாம் இந்த உலகத்தில் நான் இருக்க மாட்டேன். யாரையும் மிரட்டையில் உழைக்க முடியாது. நான் ஒன்றும் மிரட்டலை. எனக்கு உண்மையாக இருக்கிறது உண்மையான காது. இந்த ஜென்மத்தில் மறையாது. எனக்கு நீ மட்டும்தான். என் லைஃப்பில் வேறு யாரும் கிடையாது. நீ அதை மைண்டில் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிருப்பீங்க. அதுக்கப்புறம் 1 வீக் நீங்கள் ரெகுலராக ஆஃபீஸ்க்கும் வரல, ஸ்கூலுக்கும் போகல, வீட்லேயே இருக்கீங்க. உங்கள் கூடயே டேவும் இருக்கான். அதுக்கப்புறம் நீங்கள் டேவை போக போக மாட்டேங்கிறான். அவனுக்கு அவ்வளோ பயமாக இருக்குது நீங்கள் சூசைட் பண்ணதுக்கப்புறம். அவனால் எக்ஸ்பெக்டே பண்ண முடியல. ஏன்னா ரொம்ப ஜாலியாக அவன் கூட துருன்னு இருக்க ஒரு பொண்ணு திடீர்னு சூசைட் பண்ணால் அவனுக்கு எப்படி இருக்கும்? அவனால் அதை சுத்தமாக எக்ஸ்பெக்டே பண்ணி பார்க்க முடியல. அவன் ஒய்ஃப் இருந்ததுக்கப்புறம் அவன் உங்களுக்காக மட்டும்தான் வாழ்ந்திருப்பான். இப்போ நீங்கள் அந்த சுச்சுவேஷன், அவனால் அதை ஹேண்டில் கூட பண்ண முடியல. உங்கள் கூடயே எனி டைமும் இருக்கான். இப்போ இன்றைக்கி ஆஃபீஸ் போகிறான், நீங்கள் ஸ்கூல் போகிறீங்க. போன உடனே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்னடி அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்ட்டிங்க. அதுக்கப்புறம் சரின்னு சொல்லி எல்லோரும் விட்டுருப்பாங்க.
உங்களுக்கு எக்ஸாம் வந்திருக்கும், நீங்கள் படிக்கிறது அப்படி இப்படின்னு சொல்லி ஆஃபீஸ் சைடே போகல. ஜிம்னே வீட்டுக்கு வந்தாலும் நீங்கள் ஜிம்மின் கண்ணு முன்னாடி வரமாட்டேங்கிறீங்க. ஏன்னா அவன் உங்களை வேணான்னு சொல்லிட்டான். உங்கள் அம்மா வேற லவ் பண்ணியிருக்கேன்னு சொல்கிறான். உங்களுக்கு அந்த ஷாக்கே ஒரு மாதிரி இதாகவே இருக்குது. இப்போ நீங்கள் வந்து காலேஜ் சேர்ந்துட்டீங்க. ஜிமின் வந்துட்டு இன்றைக்கி உங்கள் வீட்டுக்கு வந்திருக்கான். நீங்கள் ரூம்குள்ளே போயிட்டீங்க. டக்குன்னு ஜிமின் அதை பார்த்துட்டு பேக்லேயே வந்துட்டானுங்க. என்ன பண்ணுற, நீ வெளியே போ. ஜிமின் உங்களை பார்த்துட்டு, எனக்கு ஏன்னு தெரில, ஃபர்ஸ்ட் உங்கள் அம்மா பிடிச்சிருந்துச்சி, ஆனால் எனக்காக ஒரு பொண்ணு உயிரை விட போகிறா, இந்த அளவுக்கு என் மேலே லவ் வச்சுருக்காங்கன்னு தோணும்போது எனக்கு இப்போ ஒன்று தான் பிடிச்சிருக்கு. நீங்கள் டக்குனு ஜிமினை ஷாக்கில் பார்க்குறீங்க. பிடிச்சிருக்கா? இந்த இந்த பொய்யான லவ் எனக்கு வேணாம். கன்சர்ட்காக லவ் ஒன்றும் எனக்காக வேணாம். நான் பாட்டு இந்த நீ வெளியே போ. ஜீவன் டக்குன்னு உங்களை இழுத்து கிஸ் பண்ணிட்டு இது பொய்யான லவ்னு சொல்கிறியா? நீங்கள் அப்படியே ஜீவனை பார்த்துட்டு அப்போ உண்மையாக லவ் பண்ணுறேன் நீ சொல்கிறியா? சத்தியமாக உண்மையான லவ் பண்ணுறேன். ஐம் சாரி, என்னால் அவ்வளோ பெரிய விஷயம் நான் அன்றைக்கி அப்படி ரியாக்ட் பண்ணியிருக்கவே கூடாது. நான் யோசிச்சிருக்கணும். உன்னோட சுச்சுவேஷன் நான் கொஞ்சமாச்சும் யோசிச்சிருக்கணும். நான் ஃபுல்லாக என் சைடை ஃபுல்லாக யோசிச்சிட்டேன். சாரி, ஐ லவ் யூ. நீங்கள் ஜிமினை வந்து டைட்டாக ஹக் பண்ணுறீங்க. ஜிமினை உங்களை ஹக் பண்ணியிருப்பான். அதுக்கப்புறம் வந்து 2 பேர்த்தையும் சாப்பிட கூப்பிட்ருப்பான். சரின்னு 2 பேரும் போயிருக்கீங்க. நீங்கள் வந்து ஜிமினுக்கு ஆப்போசிட்டில் தானே உட்காந்துருக்கீங்க. ஜிமின் அவன் லெக்கை வச்சு உங்கள் தைஸ் வரைக்கும் டப் பண்ணுறானுங்க. அப்படியே ஷாக்கில் அவனை நிமிஷம் பார்க்குறீங்க. அவன் ஹேண்ட் வேறு வந்துட்டு அவன் தைஸில் இருக்குது. அவன் அப்படியே சிரிச்சிட்டே வந்து அவன் ஹேண்டை கொஞ்சம் இது பண்ண ட்ரை பண்ணுறான். ஸோ அவன் லைட்டாக குனியினால நீங்கள் டபக்குன்னு எந்திரிச்சிட்டிங்க. ஜிமின் பார்த்து ஸ்மைல் பண்ணுறான். நீங்கள் ஓடியே போயிருப்பீங்க தட்டத்துக்கிட்டு. என்னாச்சுன்னு கேட்டிருப்பான். இல்லை எனக்கு பசிக்கல அப்படின்ட்டீங்க. நீங்கள் அதுக்கப்புறம் வந்துட்டு டேவும் ஜிமினும் கிளம்பிட்டாங்க. ஜிமினை பார்த்துட்டு என்ன அப்படிங்கிற மாதிரி ரியாக்ஷன் பண்ணுறீங்க. ஜிமின் ஸ்மைல் பண்ணிட்டே போயிருப்பான். நீங்கள் வந்து இன்னைக்கு காலேஜ் முடிச்சுட்டு வெளியே வரீங்க. பார்த்தா ஜிமின் காரில் வெயிட் பண்ணிகிட்ருக்கான். ஜிமின் ஆடி சொல்லிட்டு நீங்கள் கார் கிட்ட போகிறீங்க. காரில் ஏறு. நீங்களே சரின்னு சொல்லிட்டு காரில் ஏறிட்டீங்க. இன்றைக்கி வந்து சீட் பெல்ட் போட்டுவிட்டு உங்கள் ஃபேஸ்க்கு அப்படியே க்ளோஸில் போகிறான். நீங்கள் அவனை பார்த்துட்ருக்கீங்க. உங்களுக்கு இவன் எப்படி பண்ண பார்த்தாலும் லவ் வந்துச்சு. நீங்கள் ஐயோ திருப்பி அதே விஷயத்தை ரொம்ப அடிக்ட் ஆக வைக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவனை பார்த்துட்ருக்கீங்க. அவன் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக சீட் பெல்ட் போட்டு உங்களை அப்படியே சீட்டை மொத்தமாக சாய்ச்சிட்டானுங்க. அப்படியே சீட்டோடு சாய்ஞ்சிட்டீங்க. உங்கள் மேலே ஏறி ஜிமினை உங்களை கிஸ் பண்ணிகிட்ருக்கான். நீங்கள் ஷாக்கில் ஜிமினை பார்த்துட்ருக்கீங்க. கிஸ் பண்ணிட்டே வந்து உங்கள் ஷர்ட்டுக்குள்ளே விடுறோம். நீங்கள் டக்குன்னு ஜிமினோட கையில் ஒரு அடி வச்சுருப்பீங்க. ஜிமின் சிரிச்சிட்டே போய் ஏறி உட்காந்துட்டான். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து சீட்டை ஃபுல்லாக நிமித்திட்டு உங்களுக்கு ஃபேஸ் அவ்வளோ ஷையாகிடுச்சு. ஃபுல்லாக தக்காளி பழம் மாதிரி இருக்கீங்க. நீங்கள் 2 பேர் வந்து ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட போயிருக்கீங்க. நீங்கள் வந்து சாப்பிட்டுட்டே ஜிமினை பார்த்துட்ருக்கீங்க. ஜிமின் வந்து டக்குனு ஸ்பூனை கீழே போட்டானே. ஐயோ ஜிமினா என்னடா இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சாப்பிட்டுருக்கீங்க. உங்கள் ஸ்பூன் நீங்கள் சாப்பிட்டுட்டு இருப்பீங்களா, அதையும் போடுங்க கீழே போட்டானுங்க. இன்னொரு ஸ்பூன் எதுக்கு பிடிங்க கீழே போட்டேன். அவன் கீழே குடிஞ்ச இடத்துக்கு அப்படி சொல்லிட்டு அவனும் குடிஞ்சிட்டான். நீங்களும் குடிஞ்சிட்டீங்க. டக்குன்னு தான் ஃபேஸை இழுத்து அப்படியே கிஸ் பண்ணாதீங்க. ஜிமினி ஷாக்கில் பார்த்துட்டீங்க. அதுக்கப்புறம் 2 பேரும் மேலே விட்டீங்க. உங்களுக்கு ஷை ஆகிடுச்சு. நீங்கள் ஜிமின் ஃபேஸே பார்க்கல. அப்படியே சாப்பிட்டு முடிச்சிருப்பீங்க. உங்களை விட்டுட்டு அவனும் போயிருப்பான். நெக்ஸ்ட் டே வந்து நீங்கள் ஜிமினோட ஆஃபீஸ் போயிருக்கீங்க. உங்களுக்கு வந்து ஏன்னு தெரியல, லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் அவனை பார்க்கணுன்னு தோணிகிட்டே இருக்குது. அவனுக்கும் அப்படி தான். நீங்கள் வந்து பொறுமையாக அவன் கேபினை ஓப்பன் பண்ணுறீங்க. அவன் மட்டும்தான் அவருக்கு வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கான். ஜிமினா உங்களை பார்த்துட்டு என்ன இந்நேரத்தில் என்ன பண்ணுற? அதான் சும்மா காலேஜ் கட் அடிச்சுட்டு உன்னை பார்க்க வந்தேன். என்ன பார்க்க வந்தீங்களோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஜிமின் கிட்டே வரீங்க. ஜிமின் வந்து உங்களை வந்து அவன் லேப்பில் உட்கார வச்சுருக்கான். என்ன உட்கார சொன்னோன்னே உட்காந்துட்டேன். என் பெருசன் சொன்னான்ல அதான் அப்படி சொல்லிட்டு நீங்கள் வந்து ஜிமினோட நெக்கை வந்து ரேப் பண்ணி பிடிச்சிருக்கீங்க. ஜிமின் வந்து உங்களை கிஸ் பண்ண வர, நீங்கள் அவளை கிஸ் பண்ண போகிறீங்க. டக்குன்னு வந்து அவரும் டோர் ஓப்பன் பண்ண போகிற மாதிரி இருக்குது. ஜிமின் டக்குன்னு உங்களை அப்படியே கீழே இறக்கிட்டோம். நீங்கள் இப்போ இந்த டேபிள் கல்லில் இருக்கீங்க. மண்டை வேறு இடிச்சிருக்கோம். நீங்கள் தேய்ச்சிட்டே ஜிமினை பார்த்துட்ருக்கீங்க. உள்ளே வந்திருக்கிறது தான். ஜிமினா இந்த ஃபைலை பார்த்தியா, இதில் பாரு, இது ஏதோ சம்திங் மிஸ்டேக்காக இருக்குடா அப்படி சொல்லிட்டு அங்கே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்கான். நீங்கள் அப்படியே ஜிமினை பார்க்குறீங்க. அப்போ அப்படிங்கிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. ஜிமின் சிரிச்சிட்டே தான் வந்துட்டு பேசிகிட்டு இருக்கான். பட் அவன் ஹேண்ட் வந்துட்டு அப்படியே உங்கள் ஃபேஸில் வந்து அப்படியே உங்கள் லிப்ஸை வந்து உங்கள் லிப்ஸை பிடிச்சி லைட்டாக ஒரு லிப்பை மட்டும் லைட்டாக பிடிச்சி ஷேக் பண்ணிட்டே இருக்கான். ஒரு ஹேண்ட் வச்சு தான் அந்த சேட்டையெல்லாம் செய்கிறான். நீங்கள் கொய்யிடும் சொல்ல அவன் கையிலே ஒரு அடி. ஜிமின் ஸ்மைல் பண்ணிட்டே வந்துட்டு அவன் மேலே வச்சு அந்த ஃபைலை வந்து கீழே தள்ளி விட்டான். நீங்கள் ஜிமினா அப்படி சொல்லிட்டு அந்த ஃபைலை எடுத்து கொடுக்குறீங்க. பட் ஜிமின் வந்து அப்படியே ஃபைலை அமைக்க பிடிச்சிட்டு உங்களுக்கு கிஸ் பண்ணிகிட்டே இருக்கானுங்க. சொல்லி ஷாக்கில் பார்க்குறீங்க. உங்கள் நெக்கு கிட்ட இப்போ லைட்டாக ஒரு பைட் பண்ணிட்டு லவ் யூ அப்படி சொல்லிட்டு ஜிமின் டக்குன்னு மேலே போயிட்டான். அதுக்கப்புறம் வந்து டேவும் பேசிட்டு போயிருப்பான். நீங்கள் ஜிமின் ஒரு அடி வச்சுட்டு போ நான் பாட்டு போகிறேன் அப்படி சொல்லிட்டு ஓடியே போயிட்டீங்க. நீங்கள் போயிட்டு டே கூடலாம் பேசிட்டு நீங்களும் டேவும் அப்படியே வீட்டுக்கு போயிருப்பீங்க. இப்போ டே வந்து குக் பண்ணிகிட்ருக்கா, நீங்கள் ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கீங்க. கரெக்டாக உங்கள் ஃபோன் அடிக்குது. அப்போ மை ஃபோன் எப்போ பார்த்தாலும் ஃபோனாக பேசு. சரி எல்லாம் அப்பா மாதிரி பேசாத, என் செல்லம் கேஷுவலாக பேசு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போய் ஃபோன் அட்டன் பண்ணுறீங்க. ஜிமின் தான் எதுக்கு கால் பண்ண?
பேச தாண்டி ஐயோ அப்பா வீட்டில் இருக்காருடா, இப்போ பார்த்தாலும் ஃபோன் பேசுகிறேன்னு சொல்கிறாரு, ப்ளீஸ் ஜிம் நான் தயவு செய்து கால் பண்ணாத. என்ன பண்ணாட்டி சரி சரி பேசு அப்படி சொல்லிட்டு நீங்கள் இது பண்ணி பேசிகிட்டு இருக்கீங்க. அப்போ வந்து சைடு வந்து ஒரு மாதிரி சவுண்ட் கேட்குதுங்க. என்ன பண்ணுறேன், மேட்ரு படம் பார்க்குறேன் ஆன் சொல்லிட்டு வாழ்க்கை வச்சுட்டீங்க. டேய் என்னடா, அப்புறம் நீ என்ன எனக்கு காட்டவா செய்கிற, அப்புறம் படம் தான் பார்க்கணும். அட்டு பாவி உனக்கு அதுவும் வேணுமா, ஏய் என்னமோ தந்த மாதிரி பேசுகிற, கிஸ்ஸு லைட்டாக ஒரு ஹக்கு அதில் தாண்டி போயிட்டுருக்கு. நான் இவ்வளோ வருஷமாக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், பொண்டாட்டி அப்படி சொல்லிட்டு ஜிம்மி நான் வந்து ஃபோனை வச்சுட்டான். நீங்கள் சரி சொல்லி விட்டுட்டீங்க, ரிட்டன் கால் பண்ணுறா. நீங்கள் என்ன கிடைக்குமா, என்ன கிடைக்குமா இரு அப்படி சொல்லிட்டு ஜிம்மி வந்து ஃபோன் வச்சுட்டாங்க. பைத்தியமாயிவேன் அப்படி சொல்லிட்டு நீங்கள் போய் உங்கள் அப்பா கூட ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்படியே வந்து 2 days போயிருக்கோம். இன்றைக்கி நீங்கள் வந்து காலையில் காலேஜ்குள்ளே போக போகிறீங்க, பார்த்தா ஜிவன் காரில் வெயிட் பண்ணிகிட்ருக்கான். இங்கே என்ன பண்ணுற, வா அந்த காரில் ஏறி. எதுக்கு அப்படின்றீங்க, காரில் ஏறி. நீங்கள் சரின்னு சொல்லிட்டு ஜிவன் கூட காரில் ஏறிட்டீங்க. இப்போ ஜிவன் வந்து உங்களை வீட்டுக்கு தான் கூப்பிட்டு வந்திருக்கான். அடிக்கடி இங்கே தான் கூப்பிட்டு வருவான். 2 பேரும் சமைச்சிட்டு சும்மா ஹக் பண்ணிட்டு கிஸ் பண்ணிட்டு சும்மா சுற்றிட்டு திருவீங்க. இன்றைக்கி எப்போ போல் நீங்கள் வரீங்க, அவன் வா அப்படி சொல்லிட்டு உங்களை வந்து வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு போகிறான். நீங்களும் அவன் கூட வீட்டுக்குள்ளே போகிறீங்க. போன உடனே உங்களை ரொம்ப ஹார்ஷாக கிஸ் பண்ணுறான். நீங்கள் அப்படியே ஜிம்மினை ஷாக்கில் பார்க்குறீங்க. அவன் கிஸ் பண்ணிவிட்டு வந்து உங்கள் ஷர்ட் பட்டனை கழட்டுறானுங்க. ஜிம்னா என்ன பண்ணுறேன், ஜிம்னா என்ன பண்ணுறேன். ஜிம்மின் பட் அதெல்லாம் கண்டுக்கவே இல்லை. கிஸ் பண்ணிட்டு அப்படியே உங்களை பெட்ரூம்க்கே தள்ளிட்டு போயிருப்பான். பெட்ரூமில் போய் அப்படியே உங்களை பெட்டில் தள்ளுறான். என்ன பண்ணுறடா பொறுக்கி, பொறுக்கி வேலையை பார்க்கலாம் முடிவு பண்ணிட்டேன். அப்படி சொல்லி நீங்கள் அப்படியே ஷாக்கில் பார்க்குறீங்க. அவன் கண்டுக்கவே இல்லை. அவன் ட்ரெஸ்ஸை ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிட்டு உங்கள் ட்ரெஸ்ஸையும் ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிட்டான். நீங்கள் வேணாங்கிறீங்க. சார் கேட்பாரா, இப்போ ஜிம் வந்து உங்கள் நெக்கில் கிஸ் பண்ணிட்டே இருக்கான். நீங்கள் அப்படியே வந்துட்டு ஜிம்னா வேணாம் எப்படி மூன் பண்ணுறா பாரு அப்படி சொல்லிட்டு ஜிம் வந்து உங்கள் நெக்கில் கிஸ் பண்ணிட்டே வந்துட்டு பொறுமையாக லிப் பண்ணிட்டு உங்கள் செஸ்ட் வரைக்கும் வந்துட்டாருங்க. நோ வேணாம் அப்படிங்கிறீங்க. அவன் செஸ்ட்டை போட்டு பயங்கரமாக லிக் பண்ணிகிட்டு இருக்கான். ஒரு மாதிரி செம்ம ப்ளஷர் ஆகுது. அதுக்கப்புறம் அப்படியே செக் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். கொஞ்சம் உங்கள் பாடி ஃபுல்லாக லிக் பண்ணி செக் பண்ணி ஒரு பயங்கரமாக ப்ளஷர் பண்ணிகிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் வந்துட்டு பொறுமையாக இன்சர்ட் பண்ணுறான். உங்களுக்கு செம்ம பெயினாக இருக்குது. நீங்கள் ஜிம்மினோட ஷோல்டர் டைட்டாக பிடிக்கிறீங்க. ஆனால் அவன் கண்டுக்கவே இல்லை. அப்படியே இன்சர்ட் பண்ணி செம்ம ஃபோர்ஸாக பண்ணியிருப்பான். அப்படியே ஒரு ரவுண்ட் முடியுது. இப்போ ஜிம்மின் வந்து உங்களை செஸ்ட்டில் படுக்க வச்சுருக்கான். வந்து ஃபோன் வருது. நீங்கள் பார்க்குறீங்க டேதா அப்பா சரி அப்படி சொல்லிட்டு அவன் வந்து ஃபோன் அட்டன் பண்ணிட்டு சொல்லுடா டே இந்த ஃபைல் அப்படின்னு சொல்லிட்டு டே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்கான். ஜிமின் பதில் சொல்லிட்டு வந்து அவங்க செஸ்ட்டை போட்டு அப்படி இது பண்ணிகிட்ருக்கானுங்க. விட்டு வலிக்குது. அவன் கண்டுக்கவே மாட்டேங்கிறான். போட்டு ப்ரெஸ் பண்ணிட்டு இருக்க, உங்களால் கத்த கூட முடியல. அதை ஃபோனை வச்சோன்னு நீங்கள் ஜிமினை போட்டு அடிக்கடி அடிக்கிறீங்க. மாடு வலிக்குது மாடு. ஜிமினை அதுக்கப்புறம் சிரிச்சிட்டே உங்களை ஹக் பண்ணியிருக்கான். நீங்களும் ஜிமினை ஹக் பண்ணிக்கங்க. ஜிமினை பார்த்துட்டே இருக்கீங்க. என்னடி எனக்கு உனக்காக ஒரு பாட்டு பாடணும்னு தோணுது. என்ன பாட்டு அப்படின்றா. நீங்கள் ஜிமினை பார்த்துட்டு நீங்கள் வந்து பாட ஸ்டார்ட் பண்ணுறீங்க. என்னையே தந்தேன் உனக்காக, ஜன்மமே கொண்டேன் அதற்காக. நான் உன்னை நீங்க மாட்டேன், நீங்கினால் தூங்க மாட்டேன். சேர்ந்ததே நம் ஜீவனே சுந்தரி, கண்ணால் ஒரு செய்தி சொல்லடி, இந்நாள் நல்ல தேதி. ஜிமின் அப்படியே ஷாக்கில் உங்களை பார்க்குறோம். இவ்வளோ நல்லா பாடுவியா அப்படின்ட்டுருக்கேன். அப்படியே நமக்கு நடந்ததே சொன்ன மாதிரி இருந்துச்சு. நீங்கள் ஜிமினை பார்த்துட்டு அதை சொல்ல தான் இந்த பாட்டு. ஜிமினை உங்களை டைட்டாக ஹக் பண்ணுறேன், நீங்களும் ஜிமினை ஹக் பண்ணுறீங்க. அதுக்கப்புறம் 2 பேரும் அப்படியே தூங்கியிருப்பீங்க. அதுக்கப்புறம் ஜிமினை உங்களை கொண்டு போய் வீட்டில் விட்டுட்டான். அப்படியே உங்கள் டேஸ் ரொம்ப ஹாப்பியாக போகுது. முதல் ரொமான்டிக்காக அந்த ஜிமின் இப்போ டெய்லியும் உங்களை கேட்குறான். ஃபர்ஸ்ட் ஆச்சு கிஸ்ஸு ஹக்கோட விட்டுட்டு இருந்தான். இப்போ டெய்லி வேணும்னா வேணும். உங்களை கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு ஆஃபீஸ் வந்து கிளம்பி வந்துட்டு உங்கள் வீட்டில் வச்சு மேக்கவுட் பண்ணுறது, அவன் வீட்டில் வச்சு பண்ணுறேன்னு சொல்லி பயங்கர ரொமான்டிக்காக போயிட்டுருக்கோம். இன்றைக்கி வந்து நீங்கள் மார்னிங் காலேஜ் கிளம்பிகிட்ருக்கீங்க. டே வந்து உங்களே பார்த்துட்ருக்கான். உங்களுக்கு ஒன்றுமே புரியல. ஏன்பா என்னையே பார்க்குறேன், ஒன்றும் இல்லை அப்படி சொல்லிட்டா நீங்கள் காலேஜ் கிளம்பி போயிருப்பீங்க. டே வந்து ஆஃபீஸ் வந்துட்டான். அவன் ஃபேஸ் சரியே இல்லை. ஜிமின் டேவை பார்த்துட்டு என்ன ஆச்சுடா, ஒன்றும் இல்லை இரு நான் வரேன் அப்படி சொல்லிட்டு அவன் வேகமாக வந்து காலேஜ்லேருந்து உங்களை கூட்டிகிட்டு வந்துட்டான். நீங்கள் இப்போ ஆஃபீஸில் எங்கேயும் டவுட் நடந்துட்டுருக்கீங்க. டே வந்து ஜிம்னோட கேபினில் நின்றுட்டுருக்கான். மச்சான் எனக்கு ஒரு ஹாஃப் டே மட்டும் லீவ் குஷா. எதுக்குடா லீவ், என்னாச்சு, ஏன் போய் ஒயன் வேறு கூப்பிட்டு வந்திருக்கா. அதுவா என்னன்னு தெரிலடா, அவளுக்கு 2 month பீரியட்ஸே ஆகலை. எனக்கு வேறு பயமாக இருக்குது, என்னன்னு தெரில. நான் போய் என்ன எதுன்னு ஹாஸ்பிட்டலில் கேட்டு வரேன். அப்படியே ஜிமினுக்கு என்ன பேசுனே தெரில. ஷாக்கில் பார்க்குறான். ஜங்குக்கு டக்குன்னு ஜிமினை பார்த்துட்டு என்னடா அப்படிங்கிற மாதிரி மூழ்கிறான். என்னடா சொல்கிறேன், ஆமாண்டா நான் சரி போன மந்த்து ஒரு 4 நாள் அப்படிங்கவும் சரி 1000 நினச்சேன். ஆகவே இல்லை. இந்த மந்த்தும் டேட் அட்ஜஸ்ட்லாம் ஆகவே இல்லைடா.
எனக்கு அதான் என்னன்னு புரியல. அவங்க அம்மா இருந்தால் என்ன ஏதுன்னு பார்ப்பா. நான் எதுக்கு போய் ஹாஸ்பிட்டலே கேட்டு வந்துடுறேன்டா. நான் வேணா போயிட்டு வரவா, இந்த ஒர்க்கு மட்டும் நீ முடிச்சு வச்சிருக்கியா? அது இல்லைடா இதை முடிச்சே ஆகணும் அப்படின்னு சரின்னு சொல்லிட்டு டேவை அங்கேயே ஹோல்ட் பண்ண வச்சுட்டு ஜிமின் வந்து உங்களை கூட்டிகிட்டு போனேன். இப்போ நீங்களும் ஜிமின் தான் ஹாஸ்பிட்டல் போயிட்டுருக்கேன். என்ன எதுக்குடா கூப்பிட்டு போடுங்க, எதுக்குடா ஹாஸ்பிட்டல்? அப்பாவும் அப்படி தான் கூப்பிட்டு வந்து ஹாஸ்பிட்டல் போனார். என்னடா அப்படி சொல்லிட்டு நீங்கள் ஜிமினை போட்டு நச்சரிச்சிட்டுங்க. இருமை அப்படி சொல்லிட்டு ஜிமின் வந்து காரை நிறுத்திட்டா. என்ன இருமை அப்படி சொல்லிட்டு நீங்கள் ஜிமினை பார்க்குறீங்க. 2 மந்த்தாக பீரியட்ஸ் ஆகலையா? நீங்கள் ஜிமினை பார்த்துட்டு ஆமாம் அப்படின்றீங்க. ஜிமின் உங்களை பார்த்து முறைக்கிறானுங்க. ஏன்டா முறைக்கிற? இன்னைக்கு இதெல்லாம் கேல்குலேட்டே பண்ண மாட்டியா? இதில் என்ன இருக்குது? பொடி வெண்ணெய் அப்படிங்கிற மாதிரி இருக்குது ஜிமினுக்கு. ஜிமின் உங்களை அதுக்கப்புறம் வந்துட்டு ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போட்டான். செக் பண்ணக்கப்புறம் ஆமாம் கன்ஃபார்ம் தான் சொல்லிட்டாங்க. ஜிமின் ஷாக்கில் உங்களை பார்க்குறா. நீங்கள் திருன்னு முழிக்கிறீங்க. ஏண்டி இதை கூட பார்க்க மாட்டியாடி? அடித்த ஜீவனை போய்ட்டு நீங்கள் க்யூட்டாக பவுட் பண்ணுறீங்க. அட போடிங்கிற மாதிரி இருக்குது. இப்போ என்ன பண்ணுறது? அப்பாவுக்கு தெரிஞ்சால் என்ன பண்ணுவேன்? தெரியலவா அப்படி சொல்லிட்டு உங்களை வீட்டை கூட்டு வந்து விட்டுட்டான். நீங்கள் வந்து டேக்கிட்டே இல்லைப்பா பிளட் பத்தலைன்னு சொல்லிட்டாங்க. அதான் அப்படின்னா சரின்னு சொல்லிட்டு உங்களுக்காக மாதுளம்பழம் ஜூஸ்லாம் போட்டு கொடுக்குறான். நீங்களும் அதை வந்து எல்லாத்தையும் ஃபோட்டோ எடுத்து அனுப்புறீங்க. பாரு அப்பா மாதுளம்பழம் ஜூஸ்லாம் போட்டு கொடுக்குறாரு. நான் என்னடா பண்ணேன்? பார்த்துக்கலாம் விடு அப்படி சொல்கிறான். உங்களுக்கு தான் பயமாக இருக்குது. நெக்ஸ்ட் டே வந்துட்டு நீங்கள் காலேஜ் கிளம்புறீங்க. நீங்கள் உங்கள் ஸ்டொமக்கு பார்க்குறீங்க. ஒரு வேளை ஸ்டொமக் தெரியுதோ இல்லை தெரியலையானு 2 மந்த் ஆயிடுச்சு. ஐயோ கடவுளேன்னு சொல்லி உங்களுக்கு பயமாக இருக்குது. வந்து பார்க்குறீங்க உங்களுக்கு செம்ம ஷாக்கு. ஏன்னா ஜிமினோட அம்மா அப்பாவோட வந்து டேட்டை பொண்ணு கேட்டுட்ருக்காங்க. நீங்கள் எப்படியே ஸ்டெப்ஸில் நின்றுட்டுங்க. டே வந்துட்டு ஜிமினை பார்த்துட்டு எனக்கு உனக்கு தரதில் ஓகே தான்டா, பட் எனக்கு பிடிச்சிருக்கணும் பிடிக்கல அப்படின்னு இருக்குல்ல, அவளுக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னால் நீ தாராளமாக கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு ஜிமின் டே 2 பேருமே பார்க்குறாங்க. நீங்கள் வந்ததை நோட் பண்ணியிருப்பாங்க. பட் அவங்க பாட்டு கேஷுவலாக தான் பேசியிருப்பாங்க. நீங்கள் ஓகேன்னு சொல்லி விளையாடிட்டீங்க. உண்மையாக சொன்னால் டேக்கு ஹாப்பி தான். அவனுக்கு ஏஜ்லாம் இதெல்லாம் கணக்கே கிடையாது. அவனை பொறுத்த வரைக்கும் உங்களை நல்லா பார்த்துட்டா போதும் சரின்னு சொல்லிட்டு அவனும் ஓகேன்னு சொல்லியிருப்பான். அதுக்கப்புறம் உங்களுக்கும் ஜிமினுக்கும் வந்து மேரேஜ்லாம் ஆகிடுச்சு. நீங்கள் வந்து ஜிமினை ஹக் பண்ணிட்டு பண்ணுறீங்க. ஜிமினும் வந்துட்டு உங்களை ஹக் பண்ணிட்டேன்னு ஒரு வழியாக எங்கள் வீட்டுக்கே வந்துட்டேன். உன்னோட பிளான் தானே இல்லை? சத்தியமாக பேபி பிளான்லேயே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஸ்டொமக்கில் ரப் பண்ணிட்டே இருக்கான். 2 பேரும் அப்படியே தூங்கியிருப்பீங்க. இந்த சைட் டேப்பு சைட் பார்த்தா டேக்கு தூக்கமே வந்திருக்காது. அவன் ஒய்ஃபோட டைரிஸ் வந்துட்டு 4-5 இருக்கும். அவன் வந்து சரி அதை ரிட்டன் படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா டைரியும் எடுத்து வைக்கிறான். அதில் பார்த்தா 6வது ஒரு டைரி இருக்கு. அவன் பொதுவாக 5 தான் பார்த்துருக்கான். இந்த டைம் வந்து வீடு மாற்றினது அது எங்கேயோ வந்து கிடச்சா அந்த டைரியோடு நீங்கள் எடுத்து வச்சிட்டிங்க. அதை வந்து அவன் ஓப்பன் பண்ணி சும்மா படிச்சிட்ருக்கான். அதில் வந்து என்னோடய ஃபர்ஸ்ட் லவ் அப்படின்னு சொல்லி எழுதி அவங்க ஃபுல்லாக ஜிமினை பார்த்து எழுதியிருக்காங்க. அவனுக்கு தெரியும் அவன் ஒய்ஃப்க்கு ஃபர்ஸ்ட் லவ் இருக்குன்னு. பட் இந்த அளவுக்கு லவ் இருக்கும் அப்படிலாம் தெரில. ஜிமின் அப்போ அவ்வளோ கேர் கொடுத்துருப்பான். எல்லாத்தையும் எழுதி கடைசியாக வந்து அதில் ஒரு ஃபோட்டோ இருக்குது. அவ்வளோதான். அதை பார்த்த டேக்கு செம்ம ஷாக்கு. ஜிமினா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அவன் எதுவுமே பேசிட்டு அப்படியே படுத்துருந்துருப்பான். அந்த ஃபோட்டோ அவன் கையிலே இருக்குது. நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்துட்டு நீங்களே ஜிமினை தூங்கிட்டு இருக்கீங்க. உங்கள் காலிங் பெல் வந்து அடிக்குது. நீங்கள் வேகமாக போயிட்டு காலிங் பெல் அடிக்கவும் போய் ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. உங்கள் அப்பா தான் இருக்கா. என்னப்பா ஜிமினிங்க தூங்கிட்டு இருக்காரு. சரி இரு அப்படி சொல்லிட்டு வேகமாக உள்ளே போயிட்டு ஜிமினை எழுப்புறான். என்னடா அப்படி சொல்லிட்டு ஜிமின் வந்து இந்த காலையும் கல்யாணம் அன்னைக்கு என் பொண்டாட்டி எழுப்புனா பரவாயில்ல, நீ அந்த கடை எழுப்புற அப்படி சொல்லிட்டு திருப்பி ஜிமின் படிக்கிறான். எந்திரா இருமா அப்படி சொல்லிட்டு அவனை எழுப்பி உட்கார வச்சுட்டு டே வந்து ஜிமினியே பார்த்துட்டு இருக்கான். என்ன எது கூட பார்க்குற? இது நீ தானே? ஆமாம். உன்னோட ஃபர்ஸ்ட் லவ் பேர் என்ன? அப்படியே வந்துட்டு அவன் சைலண்ட்டாக பார்க்குறான். சொல்லுடா. இல்லை மச்சான் அது சொல்லு மீனா. என்னோட அம்மாவா? உன்னோட ஒய்ஃபு. அப்படியே வந்துட்டு டப்புன்னு ஒரு அடி. அம்மா டே எடுக்கலாம் அடிக்கிற. என்னடா சொல்கிற? அப்புறம் ஏன்டா எவனாச்சும் எக்ஸோட கேர்ள் ஃப்ரெண்டை போய் கல்யாணம் பண்ணுவோட அறிவுக்கிட்ட முண்டோம் அப்படின்னு சொல்லிட்டு டே வந்து கண்ணா பின்னான்னு திட்டிகிட்டு இருக்கோம். ஜிமின் திட்டெல்லாம் வாங்கிட்டு அவன் உன்னோட பொண்ணு தான்டா, உன்னோட பொண்ணு தான் கல்யாணம் பண்ணியிருக்கேன். அப்படியே ஜிமின் வந்து டேவை பார்க்குறான். டே முறைச்சிட்டு இருக்கான். டே வந்து அதுக்கப்புறம் ஜிமினை பார்த்துட்ருக்கான். இப்போ வந்து நீங்கள் சமைச்சிட்டிங்க. ஸோ எல்லோரும் வந்து சாப்பிட்டுட்ருக்கீங்க. ஆனால் வந்து அப்போயிட்டே காதை அடங்கவே மாட்டேங்குது. எப்படா எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டோட பொண்ணை கல்யாணம் பண்ணியிருக்கடா. அவனுக்கு அப்படி தான் தோணுது. தன்னோட பொண்ணை தாண்டி எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டோட பொண்ணு அப்படி சொல்லிட்டு ஓடிட்டே இருக்குது. இப்போ வந்து 2 பேர் தனியாக உட்காந்துருக்காங்க. உண்மையிலே இது உனக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இல்லை? உலகத்தில் யாருமே பண்ணாத ஒரு விஷயத்த பண்ணியிருக்கேன். மேரிட் டு மை எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் டாட்டர். அப்படியே வந்துட்டு டே பார்த்துட்டு ரொம்ப ப்ரௌடு தான்டா அப்படின்னு சொல்லி பார்த்துட்ருக்கான். நீங்கள் அதை பார்த்து சிரிச்சிட்ருக்கீங்க. ஹாப்பி எண்டிங். இந்த ஸ்டோரி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு ரெக்கார்ட் பண்ணது கொஞ்சம் வேறு மாதிரி இருந்துச்சு. இது கொஞ்சம் வேறு மாதிரி இருக்குது. ஸ்டோரி 2மே லைட்டாக சேஞ்ச் ஆகிடுச்சு எனக்கு தெரியுது. பட் அது என்கிட்ட இல்லைடா. ஸோ இதை பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் பண்ணிக்கோங்க. அப்போ தான் டெய்லி வர நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். ஓகே பாய், லவ் யூ.